நாங்கள் மீண்டுமாக இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ்க்கு வர கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்க போகிற, நாங்கள் தியானிக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இந்த சட்டங்களை, நீர் கொடுத்த நியமங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம உபாகமத்தில் குறிப்பாக மோசஸ் தன்னுடைய ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே எழுதியிருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே டியூட்ரானமி சாப்டர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சாப்டர் வைஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு தீமில் பார்க்குறோம். என்ன தீமில் பார்க்குறோன்னா, மோசஸ் யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் 3 புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அகைன் இன்னொரு தடவை சொல்கிறார், செகண்ட் டைம். அதையே சொன்னாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. கொஞ்சம் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி, இது இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு, ஒரு சில விஷயங்களை எம்பசைஸும் பண்ணுறாரு. அது என்னன்றது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஒரு தீம் போன வாரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, சோஷியல் எத்திக்ஸ், சமூக வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும். இதுவரைக்கும் அவங்க வனாந்தரத்தில் வந்ததுனால சமூக வாழ்க்கைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஒரு ஒரு கம்யூனிட்டியாக தான் இருக்காங்களே தவிர ஒரு சொசைட்டின்ற அளவுக்கு அவங்க வரல. ஆனால் இப்போ கானான் தேசத்தில் அவங்க ப்ராமிஸ் லேண்டில் they're going to live as a society. அப்போ அந்த சமூகமாக வாழும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவும் டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ டே டு டே லைஃப்பை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற வியூஸை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லித்தராரு. அதில் சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பட் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். என்னன்னா, நாம் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயம் 3500 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது. இன்னைக்கு அதோட ரெலவன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அந்த 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை கொண்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இன்னைக்கு அப்ளை பண்ண பார்த்தா இது மாறிடுச்சு அப்படின்னு வரும். இல்லை, அதோடைய கோரும் எசன்ஸும் இன்னைக்கும் இருக்குது. ஒரு எவல்யூட் ஆயிருக்கு. எவல்யூட் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு இருந்தது தான், ஆனால் இன்னைக்கு அது இன்னும் அடுத்த லெவலில் அதுக்கு தமிழ் வார்த்தை பரிணமித்து விட்டது அப்படின்னு சொல்லல, பரிணமித்து விட்டது. அப்போ அந்த பரிணமித்து விட்டதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அந்த கிளாஸுடைய சக்சஸ். சரி, அப்போ இந்த நம்ம எந்த சாப்டர்லேருந்து ஆரம்பித்தோம்? சோஷியல் எத்திக்ஸு சாப்டர் 14 16 16லேருந்து ஆரம்பித்தோம். 16ல் நீங்கள் எப்படி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணணும், இந்த ஃபெஸ்டிவல்ஸுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் ஆண்டவர் அங்கே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் 17ல் பார்த்தோம். 17ல் ஜஸ்டிஸ் எப்படி இருக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத 17ல் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது டியூ ப்ராசஸ் பற்றி பேசுகிறார். டியூ ப்ராசஸ்ன்னு சொன்னால், ஒரு விஷயத்தில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக டியூ ப்ராசஸ் தேவை. டியூ ப்ராசஸ்ன்னு சொன்னால் ஒரு கேப். கரெக்டா? இது ஒரு நீதிக்கு அது அவசியம் இல்லையா? என்னது டியூ ப்ராசஸ்? வாட் இஸ் டியூ ப்ராசஸ்? நாளைக்கு சொல்றேன். இது தாமதம் இல்லை, அதுக்கு பேரு. அது என்னது? டியூ ப்ராசஸ். அது நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் நம்ம எடுக்கிற டிசிஷன் நாளைக்கு எப்படி இருக்கலாம்? தப்பா இருக்கலாம். ஏன்னா ஒரு 2 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு இதே விஷயத்தை 2 நாள் கழிச்சு நான் என்ன பண்றேன், டிசைட் பண்ணுவோம், இன்னைக்கு விட்டுருவோம் அப்படி சொல்லி சம்பவம் நடந்த நாள்லேருந்து தள்ளி அந்த சம்பவத்துக்கான தீர்ப்பை கொடுக்க சொல்றாரு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ நம்ம அழகாக பார்க்குறோம். ஒரு பார்ட்டியால் முடியலன்னா அந்த பார்ட்டி என்ன சொல்லலாம், எங்களுக்கு இன்னைக்கு முடியாது, நாங்கள் இதை தள்ளி வைங்க, 1 வீக் தள்ளி வைங்க அப்படி சொல்லலாம். இந்த ப்ராசஸ்லாம் இன்னைக்கு டெவலப் ஆகிருக்குது. ஆனால் இது 3500 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, தீர்ப்பு நீ துரிதமாக என்ன பண்ணிடாத, கொடுத்துடாத, கொஞ்சம் டிலே பண்ணுங்கன்னு சொல்லி அதை பார்த்தோம். ரைட். அடுத்தது 18 பார்த்தோம். 18 ப்ராஃபட்ஸி பற்றி பேசுகிறார். ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி பற்றி பேசுகிறார். ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுகிறார். 18ல் நம்ம பார்த்தோம். அடுத்தது 19 பார்த்தோம்.
ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்கே பார்த்தோம். சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கல பட்டணங்கள் பார்த்தோம். அப்போ அடைக்கல பட்டணங்கள்னு சொல்லிட்டு அதோட முக்கியமானது என்னன்னா, டியூ ப்ராசஸ் மட்டும் முக்கியம் இல்லை, எந்த ஒரு நிரபராதியும் குற்றமற்றவரும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்றதுலையும் ஆண்டவர் கவனமாக இருக்கார். ஸோ அவங்க போயிட்டு அந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் அந்த டியூ ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அவங்க அங்கே இருந்துக்கலாம். அது மாதிரி அது பார்த்தோம். அடுத்தது எத்திக்கல், ஈகாலஜிக்கல் எத்திக்ஸ் பார்த்தோம். வார் எத்திக்ஸ் பார்த்தோம். ஒரு சண்டைக்கு போகணும் அப்படின்னா சண்டை எடுத்தோன்னு போடக்கூடாது, அந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி சமாதானம் பேசணும். சமாதானம், சண்டை என்பதை வந்து கடைசி, அதுக்கு முன்னாடி பீஸ் பேச வேண்டியது கடமை. ஒன்று, யார் சண்டைக்கு போகலாம், யார் சண்டைக்கு போகக்கூடாது. புதுசாக வீடு கட்டினவங்க, புதுசாக திராட்சை தோட்டம் வாங்கினவங்க, புதுசாக திருமணமானவங்க, நிலத்தில் திராட்சை தோட்டம் நட்டுனவங்க, அப்புறம் பயப்படுறவங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சண்டைக்கு போக வேண்டாம். ஸோ இவ்வளோ க்ரைட்டீரியாஸ்லாம் நம்ம பார்த்து ரொம்ப அதில் தான் டைம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். போன வாரம் ரொம்ப அதில் நான் பேசிட்டேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள், எத்திக்ஸ், ஒரு வார் எத்திக்ஸ், அதை நம்ம பார்த்தோம். அதுதான் ஸோ சோஷியல் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா அறம். அறம் என்றால் எப்படி அதை விளக்கி சொல்றது? வாட் இஸ் எத்திக்ஸ்? நம்ம போன வாரம் பார்த்தோம். வாழ்வியல் முறை. சட்டம் எதுக்கு இருக்குன்னா, சட்டம் வந்து சட்டம் தான், ஆனால் சட்டம் கேன் பி எக்ஸ்பிளைன்ட். கரெக்டா? ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட். அது என்ன பேசிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும்னா, சிச்சுவேஷன் பேசிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும். அங்கே இருக்கிற சூழல், அந்த சூழலில் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். கரெக்டா? ரைட். எப்படி செயல்படணும் என்பதை குறித்து தான் இங்கே எல்லாமே சொல்லப்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் முடியல. ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்டர் 21 திறந்துக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 21 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டியூட்ரானமிக்கு திருவிவிலியத்தில் ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பெயர் தெரியுமா? உபாகமம் நம்ம சொல்கிறோம்ல. நியூ வெர்ஷன் ஆஃப் திருவிவிலியத்தில் என்ன சொல்கிறாங்க அதுக்கு? இணை சட்டம். சட்டம், இணை சட்டம். ஸோ அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட லாஸ்க்கு மோசஸ் என்ன பண்ணுறாரு? ஒரு விளக்கத்தை அற்புதமாக கொடுக்குறாரு. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். எல்லாருமே சாப்டர் 21 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாடி இருக்குது, டெட் பாடி இருக்கு. அப்படிதான் ஆரம்பிக்குது சாப்டரு. ஒரு டெட் பாடி இருக்கு. ஒருத்தர் பார்த்துட்டாரு, இந்த டெட் பாடி இது எப்படி காஸ்? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிசிடிவி கேமரா நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். இல்லையே, அப்பப்போ மனசில் வச்சுக்கணும். 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இறந்து போன ஒரு சடலம் அங்கு மீட்கப்படுகிறது. அப்போ என்ன ரூல்ஸ்? அதான் பாருங்க. அதுவும் டெட் பாடினா வெறும் டெட் பாடி இல்லை, மர்டர்டு பாடி, கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒரு பாடி அங்கே இருக்குது. 21:1. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டு அளந்து பாருங்க, அளங்க அந்த பாடி இருக்கிற லொகேஷனோட எந்த சிட்டி அதுக்கு நெருக்கமாக இருக்குன்னு அளந்து பாரு. ஏன்னா இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான், ஒரு நேச்சுரல் லா இது. எப்படின்னா ஒரு 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 இந்த மாதிரி விஷயத்த பண்ணவங்க, ஒன்று குறிப்பிட்ட பர்சன் அந்த சிட்டிக்கு கிட்ட தான் இருந்திருக்கணும், 2-3 சிட்டி தாண்டி அவரை கொண்டு வர முடியாது. இல்லை இவரை கொலை செய்தவர்கள் எங்கே இருக்கணும், நியர்பை இருக்கணும். இது ஒரு நேச்சுரல் லா. பட் இந்த மாதிரியான குற்றங்களை ஈடுபடுறவங்க இதை விட புத்திசாலியாக செயல்படுவாங்க. இருந்தாலும் இப்போ யாருன்னு தெரியல, என்ன பண்ணணும்னா நீங்கள் அளந்துட்டு, வசனம் 3, கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர், எந்த சிட்டி ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அந்த சிட்டி மூப்பர்கள் வந்து ஒரு கிடாரியை பிடித்து, கவ், கிடாரினா கவ், அதாவது கிடாரின்னு சொல்றது வந்து என்னன்னா குட்டி ஈனாத கவ், இளம் பசு தான் கிடாரி. ரைட். அதை எடுத்துட்டு வந்து அதை என்ன பண்ணணும், உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை என்ன பண்ணுங்க, வெட்டி போடுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கும் லேவியின் குமாரராகிய ஆசாரி தெரிந்து கொண்டபடினாலே அவர்களும் அந்த நேரத்தில் அருகணும். ஸோ இது எல்லாம் அங்கே எல்லாருடைய ப்ரெசன்ஸில் அந்த கிடாரி என்ன பண்ணப்படணும். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இதில் என்னெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கலாம்? இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே, இதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது? இப்போ நம்ம ஒரு மாடர்ன் ரீடர், ஸ்கேப் கோட், நமக்கு பதில் இன்னொருத்தர் அங்கே வந்து பலியிடப்படுறாங்க, அது இருக்குது. அது அப்படி தானே சொல்ல வரீங்க? ரைட். வேற அந்த பாவம் வந்து நமக்கு வரக்கூடாது. 2. 3வது, நத்திங் இஸ் அன்அட்டெண்டட். எங்களால் இது எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியல, யார் இதை பண்ணான்னு சொல்ல முடியல. பட் நாங்கள் எல்லாரும் நாங்கள் கூடி வந்து அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கேர், ஒரு அட்டென்ஷனை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அகைன் ஒரு மர்டர், அதுக்கு இன்னொரு அதுக்கு ஈக்குவலாக ஒரு மர்டரை நாங்கள் என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அப்போது இந்த தாக்கம் எங்களுக்கு எதை ஏற்படுத்தும்? என்ன மாதிரி மனநிலையை உண்டாக்கும்? ஃப்யூச்சரில் இன்னும் நம்மளுடைய கண்காணிப்புகளை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும். இன்னும் நம்ம கோட்டையில் 2-3 பேர் அப்பாயிண்ட் பண்ணி சுற்றி என்ன நடக்குதுன்றதை என்ன பண்ணுங்க? ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு டெய்லி ஒரே வாரத்தில் 3 ஆச்சு, என்ன ஆகும்? அந்த மக்களுடைய மனசில் ஒரு பேனிக் உருவாகும். ஏன்னா இதுக்கே ஒரு பெரிய செரிமனி நடத்த வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தேட் அவங்கள எடுத்து நீங்கள் அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. இதுக்கு ஒரு பெரிய செரிமனி நடக்குது. ஸோ இந்த செரிமனி ப்ராசஸ், இது எல்லாத்துலேயும் அந்த ஊருடைய மூப்பர்கள், ப்ரீஸ்ட்டு, லீவைட்டு எல்லாரும் என்ன பண்ணணும்? பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போனா அந்த மனுஷனுடைய ஃபேமிலி மேபி ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு மாரல் சப்போர்ட். அதே நேரத்தில் இதை செய்தவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். ஏன்னா சும்மா போகிறதில்ல, இது யார் இந்த மாதிரி செஞ்சிருப்பா அப்படின்ற பேச்சு அவங்களுக்குள்ள என்ன பண்ணப்படும்? பேசப்படும். ஸோ நம்ம அதை மட்டும் பார்க்காம இதையும் சைக்காலஜியும் இதுக்குள்ளே நம்ம பார்க்குறதுக்கு நல்லது. ஸோ இதுதான் சோசியல் எத்திக்ஸ். வேறு என்ன பண்ண முடியும்? அதிகமாக வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக அதை செய்யணும். 1. 2வது, அதே மாதிரி 2வது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, வர்சஸ் 22 வந்துட்டோமா? 22:5 சாரி அது போதும், நம்ம பார்த்துட்டோம். 22:6-7 எங்கள் கைகள் இந்த ரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. ஸோ ஒரு டிக்ளரேஷன். எங்களுக்கும் பிலாத்து கூட அதான் செஞ்சுட்டார். எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி பார்த்துக்கணும். ரத்த பலி அப்போ வந்து அந்த காலங்களில் வந்து பவுல் அப்போஸ்தலனை வந்து அந்த பாம்பு பிடிச்சிருச்சுல, கவ்வி கடிச்சு போட்டுருச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? ரத்த பலி, இவர் இந்த ஆளுடைய கையில் ரத்த பலி இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, அது சைக்காலஜி என்னதுன்னா, ரத்தம், நியாயமான ஒரு ரத்தத்தை ஒரு மனுஷன் சிந்திட்டாங்கன்னா அதுக்கான பழி வந்து அவங்க மேலே என்ன பண்ணும்? இருக்கும். அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஏன்ஷியண்ட்டாக மக்கள் எல்லா சமூகத்திலையும், எல்லா சமுதாயத்திலையும். அதனால தான் பிலாத்து என்ன பண்ணுறாருன்னா, இன்கேஸ் வந்து என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல, இவரை பார்த்தா தப்பு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டேன். அதாவது எனக்கு தெரியாது, அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். இப்போ நம்ம சொல்கிறோமே, மை ஹேண்ட்ஸ் ஹவ் பீன் டைட், என் கையெல்லாம் கட்டப்பட்டுடுச்சு, நான் இந்த முடிவு நான் தான் எடுத்தேன், ஆனால் நான் எடுக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணப்பட்டேன்? என்ன நிர்பந்தித்து விட்டார்கள், தள்ளி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம் அதிலிருந்து வெளியில் வருகின்ற ஒரு விதமான மைண்ட் செட்டை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்த லா என்னன்னா, வர்சஸ் 11ல் ஆரம்பித்து 15 14 11 to 14 அங்கே ஒரு சின்ன கிளாஸ் அங்கே இருக்குது. அது என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21ல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன். சப்போஸ் இவங்க சண்டைக்கு போகிறாங்க, வாரில், அங்கே போட்டிருக்கு பாருங்க, சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரியை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி. சிறைகள்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க ஒரு நாட்டுக்கு சண்டை போயிட்டாங்க. சண்டை போட போகும்போது அங்கே சண்டை நடக்குது, வார் நடக்குது. அந்த வாரில் ஜெயிக்கும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன் கூட்டிகிட்டு வந்துட்டார்னா, அவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற சூழலில் அப்படி தான் போட்டிருக்கு, கூட்டிகிட்டு வராங்க. அப்போது அப்படி கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கான ரூல்ஸ் என்னன்னா, அவங்களுடைய தலையை சிரைத்து நகங்களை எல்லாம் கலைந்து அவங்களுடைய போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது வேறு ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்து 1 மாதம் மட்டும் அவங்களுக்கு டைம் ஃபார் அவங்களுடைய ஃபேமிலிக்கு. இதுக்கு மேலே அவங்களால திருப்பி போக முடியாது. தன் தகப்பனையும் தாயும் நினச்சி துக்கம் கொண்டாடணும். இது என்ன அப்படின்னா, இது எப்போ இந்த முடியெல்லாம் எடுத்து நகைலாம் வெட்டுவாங்கன்ற ப்ராசஸ் எப்போ நடக்கும்?
அவங்களுடைய ஃபேமிலியில் அம்மா அப்பாலாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விதமான சூழலை தான் இந்த மாதிரி தலைமுடியெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே லிட்ரலாக அவங்க she has to do ஓகே பண்ணிவிட்டு அவங்க அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அவரை வந்து நீங்கள் முறைப்படி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அவரை மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கலாம். 2, சப்போஸ் உங்கள் மைண்டு மாறிடுச்சு, உங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை எனக்கு அவங்க வேண்டான்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள காசுக்கெலாம் வித்துறக்கூடாது, அவங்களே உங்கள் இஷ்டப்படி போவிடலாம். அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பார்க்குறது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இருக்கிற ரூல்ஸ் படி நம்ம பார்க்க முடியாது. பட் இங்கேயும் என்ன நம்ம பார்க்க முடியும், எசன்ஸ் என்ன இருக்குன்னா, அந்த பெண்ணுக்கான ஒரு பேசிக் டிக்னிட்டி என்ன பண்ணப்படுது. அவங்கள வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேப்டிவ், ஒரு ப்ராடக்டாக, ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதையும் தாண்டி அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங், அவங்களுக்கான மரியாதையும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸும் கண்டிப்பாக என்ன பண்ணப்படணும். சாய்ஸ் ஒருவேளை அவங்களுக்கு இல்லை, ஆனால் உங்களால் நீங்கள் எப்போ நோ சொல்கிறீங்களோ அப்போ அவங்களுக்கான சாய்ஸ் வந்துடுது. அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஷீ கேன் டிசைட், நான் இஸ்ரேல் நாட்டிலே இருக்கிறதா இல்லை நான் இந்த நாட்டை விட்டு எங்கள் சொந்த வீட்டுக்கு. கண்டிப்பாக யாரும் அங்கே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, திரும்பி போயிடுவாங்க. ஸோ முறைப்படி எது செஞ்சாலும், இப்போது அந்த காலத்தில் அவருக்கு அந்த ஒய்ஃப் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இன்ஹெரிட்டன்ஸ்லேயும் அவங்களுக்கு பங்கு வந்துடும். ஸோ அதுக்கு இல்லை அப்படி யோசிக்கிறீங்கன்னா அவங்கள விட்டுருங்க அப்படின்றத அங்கே நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது ஷேரிங், ப்ராப்பர்ட்டி ஷேரிங். அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஷேரிங்கில் வந்து அதில் இன்னைக்கு அங்கே அந்த ஒரு கல்ச்சுரல் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சேஷ்டபுத்திரன் என்று சொல்லப்படுகின்ற முதற் பிறந்தவர் இல்லையா. ஸோ அந்த முதற் பிறந்தவருக்கு, தலைச்சன் அப்படின்னு சொல்லப்படுற முதல் பிறந்தவருக்கு ரூல்ஸ் படி ஒரு அப்பாவுக்கு 3 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இது எப்படி ஷேர் பண்ணணும். அவர் அப்பாவுக்கு 3 ஏக்கர் லேண்ட் இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா எப்படி ஷேர் பண்ணுவார். இப்போ எப்படி நீங்கள்லாம் பண்ணுவீங்க, நான்லாம் பண்ணுறது, ஒரு பையனுக்கு 1.5, இன்னொரு பையனுக்கு 1.5 கொடுத்து முடிச்சிருவீங்களா. இல்லை, நீங்கள் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு நாம் என்ன செய்வோம், ஈக்குவலாக போட்டுருவோம். சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தால் அப்பயும் 1.5 போட்டுருவீங்க. 2 பொண்ணு இருந்துச்சுன்னா அப்பயும் 1.5 போட்டுருவீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வி ஆர் வெரி கிளியர் அபவுட் தட். பட் அன்னைக்கு அப்படி கிடையாது. இது ஆக்சுவலாக 3ஆக பிரியுது, 1-1-1. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ் என்ன பண்ணும், பெரிய பையனுக்கு போயிடும். அப்போ எத்தனை ஏக்கர் போகும், 2. சின்ன பையனுக்கு 1. எப்படி, ரைட். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சிம்பிள். ஏன் இந்த மாதிரி, ஏன், ஒய், த ஃபர்ஸ்ட் சன் கேரிஸ் ஃபேமிலியோட டேக். ஃபேமிலியோட டேக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சன்னுக்கு என்ன பண்ணிடும், கிடைச்சிடும். ஆபிரகாம், சாரி நான் அப்படி சொல்லணும், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார், யாக்கோபு, நான் சொல்றது புரியுது. அப்ப ஈசாக்கு ஏசாவை பெறவில்லையா, அப்ப ஏன் ஏசா பேர் சொல்லல. எப்பவுமே முத பையன் தான். ஆனா முத பையன் யாரு, ஏசா. ஆனா ஈ சோல்ட் அவுட், எனக்கு வேணாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாப்ல, கரெக்டா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அவர் பக்கம் போல, வரலாறு என்ன பண்ணிடுச்சு, இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அந்த ஆபிரகாமுக்கு ஒரு குமாரர் இல்லை, ஆபிரகாமுக்கு நிறைய குமாரர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க, வெறும் இஸ்மவேல் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு அதுக்கப்புறம் திருமணமாகி அநேக பிள்ளைகள் இருந்திருக்காங்க. பட் அதுல ஒருத்தரை மட்டும்தான் தன்னுடைய லீனியேஜில், தன்னுடைய லெகசியில், தன்னுடைய சுதந்திரவாளியா அவரை 10 பிள்ளைங்க இருந்தாலும் ஒருத்தரை மட்டும் தான் என்ன பண்ண முடியும், டிக்ளேர் பண்ண முடியும். இதுதான் ஏன்ஷியன்ட் சொசைட்டி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அப்படிதான். சப்போஸ் அந்த அவர் குறிச்ச அந்த நபர் அவர் இல்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்லைன்ற பட்சத்தில் வேணா அது இன்னொருத்தருக்கு வந்து சேர்ந்துடும். மற்றபடி அவர் அப்பா, ஆனால் அப்பாவுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் கொஞ்சம் இங்கே ரூல்ஸை மாற்றுறாங்க, நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் இந்த ரூல்ஸ் அவர் யாரை மனசில் வச்சு சொல்லியிருப்பார் நீங்கள் கண்டுபிடிங்க. 15 வசனம். 2 மனைவிகளுடைய ஒருத்தர் மேல் வெறுப்பாயும் மற்றவர் மேல் விருப்பாயும். எப்படி லாங்குவேஜ், ஒருத்தர் மேல் விருப்பா இருக்காங்க, ஒருத்தர் மேல் வெறுப்பா இருக்காங்க. அப்படி இருந்தா
ஆனா வெறுப்பா இருக்கிறவங்களுக்கு முதல் பிள்ளை பிறந்துருச்சு, விருப்பா இருக்கிறவங்களுக்கு 2வதுல தான் பிறக்குது. ஆனாலும் அதை பங்கிடும்போது வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்த முதற் பிறவனுக்கு தான் என்ன போய் சேரும். ஸோ இங்க அந்த ஃபாதர் கிட்ட இருந்த அந்த ரைட்ஸ் போயிடுச்சு. இப்போ ஃபாதரால வந்து யார் ஃபர்ஸ்ட் பார்ன் செலக்ட் பண்ண சூஸ் பண்ண முடியாது. ஃபாதர் நேச்சுரலி அவரால் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியாது. நேச்சுரலா யார் ஃபர்ஸ்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். அது விருப்பு வெறுப்புக்கு எங்க இடம் கிடையாது. இது யார் மனசுல வச்சிருந்துருக்கோம், இது எழுதும் போது யாக்கோபு. பட் அது அவங்க தாத்தா. ஸோ தாத்தா காலத்தில் நடந்தது இப்போ வேண்டாம், இப்போ புது ரூல்ஸ். ஏன்னா தாத்தா மாத்திட்டாரு. ரூபனுக்கு கொடுக்கல அவர். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க, ரூபனை அவர் ஃபர்ஸ்ட் பார்னா கன்சிடர் பண்ணலை. கரெக்டா? ஏன் அவரை கன்சிடர் பண்ணலன்னா அதுக்கு அவருக்கு சில நியாயமான காரணங்கள் இருந்தது. ரைட். ஸோ என்ன நான் சொல்ல வந்தேன்னா இந்த இந்த சொத்து விவகாரம் தான் அப்படி ட்ரீட் பண்ணாங்க. ரைட். சரி, அடுத்தது தகப்பன் பேச்சையும் தாய் பேச்சையும் கேட்காத பிள்ளை. அது இருக்கும், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும். அவங்க இருக்க ஒரு பிள்ளை, அப்படிப்பட்ட பிள்ளை இருக்குன்னா இங்கே பாருங்க, ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் அந்த பிள்ளையை கொண்டு வந்து, எங்க மகன் நாங்கள் சொல்ற பேச்செல்லாம் கேட்கல, அவன் வந்து எங்களுக்கு அடங்க மாட்டான், பெருந்தீனிக்காரனா இருக்கிறான். பெருந்தீனினா ஆமாம், அவன் பெருந்தீனின்னு சொன்னால் நிறைய சாப்பிட்றது இல்லை, கைண்ட் ஆஃப் கன்சூமிங், எதுனாலும் எடுத்து சாப்பிட்ற, எல்லாத்தையும் சாப்பாடு தான் அவருடைய குறி, மற்றது எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கன்சூமிங் ஆட்டிடியூடோடு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியனுமாக இருக்கிறான். ஸோ ரைட், அப்போது குடி வெறியனுமாக இருக்கிறான் இது டிரான்ஸ்லேஷனில். அப்போது அவனை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாம் அவன் மேல் என்ன பண்ணலாம், கல் எறிஞ்சு கொள்ளலாம். அப்பா அம்மாவுக்கு வேலை முடிச்சுது. அவ்வளோதான். அப்படியே பார்த்துக்குங்க, அப்பப்போ அந்த நம்பரை பார்த்துக்குங்க. ஸோ தாண்டி வந்துட்டோம். அப்பா அம்மா அப்படி பார்த்தா கல் எறிதான் நம்ம எல்லாருமே அடித்து நொறுக்கி இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? எல்லாம் நிறைய டைமில் நம்மளே என்ன சொன்னதில்லை, அம்மா அப்பா பேச்செல்லாம் என்ன சொல்கிறீங்க? இதை படித்தா நமக்கு பயம் வந்துடுது இல்லை? நல்ல வேலை இப்போ அந்த மாதிரி இல்லையன்ட்டு. இல்லைன்னா நேராக கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, என் பையன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், சரி மற்றது மூப்பரில் கையை வை, ஆளுக்கு ஒரு கல், கதை முடிஞ்சிச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, இது நம்மளால் இது புரிஞ்சுக்க முடியல, ஏற்றுக்க முடியலனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சொசைட்டி வந்து ஜென்யூனாக இருக்கும். அந்த சொசைட்டியில் வந்து இப்போ வந்து நீங்கள் பாருங்களேன், இப்போ இந்த பேரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பேரண்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து இது கொஞ்சம் முக்கியம். எது முக்கியம்? கம்யூனிட்டியா ஃபேமிலியா, சொசைட்டியா ஃபேமிலியா? அதான் சோஷியல் எத்திக்ஸ் எழுதுனேன். ஸோ ஃபேமிலி இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே கலெக்டிவாக, நாம் எல்லாருமே வி பிலாங்ஸ் டு எ பர்டிகுலர் சொசைட்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட நம்ம சொசைட்டியோடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் முக்கியம். அதாவது நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நான் சொல்கிறது இப்போது இதே சட்டத்தை பார்த்தோன்னா இப்போ அப்படியே உள்டா, என்ன நடந்தாலும் நான் யாரை காப்பாற்றிடுவேன், ஆமாம், அது எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது மாதிரி அங்கே எப்படி இருக்குதுன்னா, நான் விட்டு கூட கொடுத்துருவேன். எது முக்கியம் எனக்கு? கடவுள் கட்டமைத்து இருக்கிற இந்த சமுதாயம் தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி மற்றது எதுனாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் ஓரளவுக்கு நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். முழுசா நம்மளால ஃபாலோ பண்ண முடியலனாலும் இதோட எசன்ஸை ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா, அந்த பவுல் சொல்றார் பாருங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு சோத்திரங்களால் ஞான பாடல்களாலும் சோத்திர பாடலாம் ஆண்டவரை துதிச்சு ஒருத்தரை கடிந்து கொண்டு ஒருத்தருக்கு புத்தி சொல்லி ஒரு கம்யூனிட்டியாக வளருங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆக்சுவலாக அது ஒரு எசன்ஸ் எங்கே பார்க்க முடியுதுன்னா இங்கே பார்க்க முடியுது. ரைட், ஓகே, அடுத்தது போயிடலாம். 22 போயிடலாம். 22 பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்ரிடே எத்திக்ஸ்ன்னு சொல்லுவேன். 22க்கு என்ன பேர் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே எத்திக்ஸ், டெய்லி வாழ்க்கை. இப்போ ஒரு விதமான சிச்சுவேஷன் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். டெய்லி லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், சர்ச் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். சர்ச் லைஃப் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? சண்டே. இப்போ அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் டியூஸ்டேவும் சர்ச்சுக்கு வரோம். காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இருந்தால் அதுக்கு போவோம்.
ஸோ எப்படியோ சர்ச் லைஃப் கொஞ்சம் 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 எக்ஸ்டெண்டட் சர்ச் லைஃப் இருக்குது. மற்றபடி சர்ச் லைஃப்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே என்னைக்கு தான் சண்டே, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே முடிஞ்சிருது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு. சரி, இப்போ இங்கே இந்த எவ்ரிடே எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் லைஃப்ன்றது வந்து டெய்லி லைஃப். டெய்லி லைஃப்பில் நாம் எப்படி வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்றது அப்படின்றத அன்னைக்கு வந்து அந்த லா மூலமாக சொல்கிறாங்க. டியூட்ரானமி 22ல் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு, உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்திற்கு திருப்பி கொண்டு போய் போக விடக்கடவாய். அந்த அன்னைக்கு சிச்சுவேஷன். இன்றைக்கும் மாடு ஆடு வளர்க்குறவங்க இருக்காங்க. யார் வீட்டு மாடு இது? கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா அது அவங்க மாடியா இவங்க மாடியான்னு கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறான்னு நமக்கு தெரியல. ரைட், ஓகே. இப்போ மாடு வருது. டெய்லி எத்திக்ஸ். உங்கள் சகோதரனுடைய ஆடாவது மாடாவது காராவது சைக்கிளாவது பைக்காவது இல்லை எங்கேயாவது ரிப்பேர் ஆகியோ வழி தப்பியோ கடந்ததுன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க? இப்போ நம்ம மாடர்ன் டேயாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. எது அவங்க பைக்கு இவங்க பைக்கு அப்போ ஹேண்டில் பண்ணுற விதங்கள் இல்லை இவங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நியாயமாக நீங்கள் நடந்துக்குங்கன்றதை அங்கே சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, அந்த சகோதரன் உங்களுக்கு தெரியாது. ஏங்க எனக்கு யாருனே தெரியாதுங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு அறிமுகம் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் கொண்டு போய் கட்டி வச்சுருங்க. இது ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா அதுக்கு சாப்பாடுலாம் போடணும். ஸோ நீங்கள் கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு உங்கள் சகோதரன் தேடி வருவார். என் மாடு காணும், செவல கலர் மாடு காணுங்க அப்படின்னு தேடும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அதான் அந்த வீட்டில் இருக்குது கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, அவர் வீட்டை கட்டி வச்சிருக்காரு போய் வாங்கிக்கோங்க அப்படி சொன்னால் வாங்கிக்கோங்க நியாயமாக. ஆக்சுவலாக அந்த கட்டி வைக்கிற ரூல்ஸ் இன்றைக்கி இருக்குது தெரியுமா? அதாவது உங்களுடைய மாடு எங்களுடைய தோட்டத்தில் தேவையில்லாமல் நுழைஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட் டைம் வார்னிங் கொடுப்பாங்க, செகண்ட் டைம் கட்டிடுவாங்க. கட்டினதுக்கப்புறம் விட மாட்டாங்க. நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, பஞ்சாயத்து தலைவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவாங்க, இது இன்னொரு தடவை இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டி வச்சிருவான். ரைட், இந்த ரூல்ஸ் எல்லாம் இன்றைக்குமே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்குமே இருக்குது. அதை தான் அங்கே இருக்குது. அடுத்தது, மாடுக்கு மட்டும் இல்லை கழுதைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்றாரு. ஏன்னா மாடு கொஞ்சம் ஹையஸ்ட்டாக வச்சுட்டு கழுதை அப்படின்னா இல்லை, கழுதைக்கு கமர்ஷியல் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால அன்னைக்கு எது ஃபஸ்ட் இடத்துல இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அதனால் கழுதையாக இருந்தால் கூட நீ அதே பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்கிறார். உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல என்ன பண்ணாத, விட்டு போத தூக்கிடு. இந்த வசனத்தை யார் எங்க யூஸ் பண்ணா? ஜீசஸ் அங்க வர்றாரு. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சுகம் கொடுக்குறாரு. நீங்க எப்படி ஓய்வு நாள சுகம் கொடுக்கலாம் போது, எப்பா கழுதையாவது மாடாவது கோயில வந்தா தூக்கி விட மாட்டீங்களா? ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு ரூல்ஸ் இங்க போட்டிருக்குது. கழுதை மாடு இருந்தாலே எகிரி குச்சி என்ன பண்றீங்க? தூக்கி விடுறீங்களே. ஒருத்தர் வாசல்ல சுகவீனமா இருக்கிற சுகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா? இவ எங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதைக்கே ஆண்டவர் அவ்வளோ கம்பேஷன் காட்ட சொல்றாரு. இங்க இதை சொல்றவருக்கு மனசு மேல கம்பேஷன் இல்லாம இருந்திருக்கும். அப்போ சட்டத்தை எவ்வளவு குறுகலா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? நாமளும் அப்படிதான் இருக்கணும். சட்டத்தை என்னைக்குமே நாம என்ன பண்ணக்கூடாது? குறுகலா நேரோ மைண்டடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, கழுதையே ப்ரொடெக்ட் பண்ண சொன்ன கடவுள் ஒரு மனுஷனை ப்ரொடெக்ட் பண்ண சொல்ல வேணாம் சொல்லியிருப்பாரு? கண்டிப்பா அப்ரூவ் கொடுத்துருப்பாரு. ஸோ சிச்சுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போன வாரத்தில் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். சிச்சுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது ட்ரெஸ்ஸு. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. ரைட். இதுவும் கான்டெக்ஸ்டுவல். இது எப்படின்னா கான்டெக்ஸ்டுவல்னு சொன்னால் ட்ரெஸ் அகைன் சேஞ்சஸ். ஒரு ஊர்லேயும் அது ஒவ்வொரு விதமாக இருக்குது. பொதுவாக ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ட்ரெஸ் வந்து அதுக்கான டிஸ்டிங்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த காலங்கள்லேருந்தே. பட்டு குளிர் பிரதேசங்கள் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அங்கே குளிர் அந்த மாதிரி இருக்கிறதுனால. பாலைவனத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கும், பாலைவனத்துலையும். ஸோ இதுவும் அகைன் கான்டெக்ஸ்டுவல். அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் நீங்கள் வந்து ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷனில் வாழாமல் கிளியர் கட்டான ட்ரெஸ்ஸஸ், கிளியர் கட்டான விஷயங்களை நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னும் பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இன்னும் அவர் சொல்கிறாரு பாருங்கள். அடுத்தது 11ஆம் வசனம் பாருங்கள். உள்ளு காட்டன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. உள்ளு ட்ரெஸ் போட்டிருந்தா உள்ளில் போட்டுக்குங்க, காட்டனில் போட்டிருந்தா. இவர் என்ன சொல்ல வராருன்ற பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா,
அசிமிலேஷன். ஒரு எல்லாரும் எல்லா மாதிரி இருக்கலாம், எல்லாரும் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற லைஃப் ஸ்டைல்லாம் இல்லை. ஒரு எதுனாலும் நீங்கள் ஒரு டிட்டர்மைண்டாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம்னு இல்லாமல் எது இருந்தாலும் பியூரிட்டி இன் எவ்ரி திங், அதை தான் அவர் வந்து அங்கே ஹைலைட் பண்ணுறாரு. சரி, அடுத்தது ஒரு ஈக்காலஜி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ரோட்டில் மரத்தில் பார்க்கும்போது குருவி இருக்குது, குஞ்சு இருக்குது, முட்டை இருக்குது. ஒரு குருவி கூடு பார்த்துட்டீங்க. அந்த குருவி கூடு பார்த்தா நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு புக்கு, அற்புதமான ஒரு புஸ்தகம் எங்களுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. லெட் த மதர் பேர்ட் கோ. அம்மா பறவையை அனுப்பி விட்டுரு, அம்மா பறவையை தொல்லை பண்ணக்கூடாது. எப்படி எவ்வளவு பெரிய ஈக்காலஜிக்கல் எத்திக்ஸ். அந்த அந்த புக்கு வந்து ஒரு ஈக்காலஜிக்கல் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எழுதப்பட்ட ஒரு புக்கு. அந்த புக்கு இது வந்து ஒரு பெரிய பெரிய செமினார்லலாம் கூட இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. லெட் த மதர் பேர்ட் கோ. 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டை பார்க்குறீங்க, ஒரு பறவையை பார்க்குறீங்க, ஒரு அனிமல் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த தாயை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தாயை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்? இப்போ நம்ம கோழி, நாய், ஆடு இதெல்லாம் டொமஸ்டிகேட்டட். இவைகளை நாம் எவ்வளோ வேணால் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு அதுக்கான டெக்னிக்ஸ் தெரியும். கரெக்டா? நம்ம கோழி வந்து எத்தனை கோடிக்கணக்கான கோழிகள் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது முடியும். ஆனால் அதே மாதிரி நம்மால ஒரு வைல்டு அனிமலை என்ன பண்ண முடியாது? ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு வைல்டு அனிமல் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா அந்த வைல்டு அனிமலை திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல விடவே முடியாது. திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த வைல்டு அனிமல் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து எத்தனையோ வருஷக்கணக்கான ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஜூவில் இருக்கிற ஒரு அனிமல் குட்டி போட்டுச்சுன்னா, எஸ்பெஷலி ஹண்டர்ஸ் வந்து திரும்ப கொண்டு போய் லைஃப்பில் திரும்பவும் அதோட குட்டியை கொண்டு போய் எங்கே விடவே முடியாது? காட்டில் விட முடியாது. ஏன்னா அந்த வைல்டு அனிமல் அவங்க அம்மாட்ட கற்றுக்கிற அந்த லெசன் தான் அதுக்கு லைஃப் லெசன்ஸ். அதுக்கு இன்னொரு அம்மா நம்மளால் என்ன பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஜூலையே பறக்கிற சிங்கங்கள் எப்போவுமே ஜூவோட அதோட வாழ்க்கை முடிச்சிடும். அது ஒன்றும் இல்லை, அதோடைய லைஃப் டைமில் அது அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்க அம்மா கூட அது வளரலைன்னா அது வந்து நம்ம தான் அதுக்கு ஃபீட் பண்ணணும் காலம் ஃபுல்லாக. அந்த விஷயத்தில் டாக் அண்ட் கேட்ஸ் வந்து இது 3500 8000 வருஷம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து நம்மகிட்ட என்ன ஆயிடுச்சு? சரண்டர் ஆயிடுச்சு. அதுக்கு ஜெனட்டிக்கலி அதுக்கு இருக்குது. நம்மளை பார்த்தா அது என்ன பண்ணும்? வாலாட்டி எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவு அதுக்கு போயிடுச்சு. வால் ஆட்ட மாட்டேன்னு சொல்கிற சிங்கம் என்ன பண்ணாது? நம்மக்கிட்ட கேட்காது. ஆனால் அதே சிங்கத்தை நீங்கள் பெட் அனிமலாக வீட்டில் ஒரு 3 மாதம் வளர்த்துட்டிங்கன்னா என்னவா மாறிடும்? அதுக்கு முன்னாடி 10 ஆடு மாடு மேய்ஞ்சாலும் அது ஒன்றுமே அதை பற்றி யோசிக்காது, கேரே பண்ணாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் யார் இருக்கிறா? அதோடைய மைண்டில் நம்ம தான் அதுக்கு மதர் பேர்டாக மாறிடுவோம். ஸோ மதர் பேர்டு இருந்தால் தான் அந்த ஸ்பீஷீஸே வாழும். இன்னும் நான் இதை பற்றி பெரிய ஈக்காலஜி செமினாரே கொடுத்துடலாம். இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. மதர் பேர்டு இருந்தால் தான் அது இன்னும் முட்டை போடும், இன்னும் அது பராமரிக்கும், இன்னும் அதோடைய இனம் என்ன பண்ணும்? பெருகும். இல்லை குஞ்சு இருக்கட்டும், நான் மதரை பிடிச்சிடுறேன், மதரை எடுத்துக்கிறேன், குஞ்சு விட்டுடலாம், ஏன்னா அதில் தான் நிறைய மீட் இருக்கும், நான் குஞ்சு நான் விட்டுறேன் பாவம் அப்படி சொல்லி விட்டிங்கன்னா, ஒன்று அந்த குஞ்சு சர்வை பண்ணாது. 2 குஞ்சு அப்படியே சர்வை பண்ணாலும் அதால் அவங்க அம்மா கிட்ட இருந்த எந்த எஃபிஷியன்சியும் அதுக்கிட்ட இருக்காது. நம்ம வளர்த்துட்டு இருக்கிற ஒரு நாயும் ஒரு ஓநாயின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ம வீட்டில் இருக்க எல்லா நாயுமே ஓநாய் தானே. உல்ஃப் என்னைக்காவது நம்மளை அது தொண்டை கடிக்குமா? நினச்சா 2 மினிட்ஸில் நம்மளை தொண்டை கடிச்சு கொள்ள முடியும். அது கடிக்குமா? ஏன் கடிக்காது? அப்படிப்பட்ட ஒரு குணத்தை அதுக்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? we trained it and we removed it. கரெக்டா? எத்தனை வருஷத்தில் நம்ம அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் கூட அது என்ன பண்ணாது, அதை பற்றி அது யோசிக்காது. ரைட். இன்னொன்று கேட்குறேன், நம்முடைய மனிதர்கள் வந்து மரத்தில் படுத்து தூங்கினாங்கன்னு சொல்கிறாங்களே ஹண்டர்ஸ், நம்மலாம் யாராவது மரத்தில் படுத்த தூங்கிட முடியுமா? நம்ம பேலன்ஸ் பண்ணி நினச்சி பாருங்களேன். ஆனால் படுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, குகைகளிலும் வாழ்ந்தாங்க. இப்போ குகையில் நம்ம வாழ முடியுமா? வாழ்ந்துருக்கான். ஸோ ஒன்ஸ் நம்ம அது வெளில வந்ததுக்கப்புறம் நம்மளால் திருப்பி என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஸோ கடவுள் படித்த அதெல்லாம் நேச்சுரல் அப்படியே இருக்கணும்னா இந்த மதர் பேர்ட்ஸ்லாம் உயிரோட என்ன பண்ணணும்? இருக்கணும். நான் ஒரு பியூட்டிஃபுல் டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். 2 மான் இருக்குது, சுற்றிட்டாங்க ஹண்டர்ஸ். அவங்கள வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க நம்முடைய படித்த சயின்டிஸ்ட். பிடிச்சி சுற்றினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுவாசிகள். 2 தல்ல 1 பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, 1 விட்டுட்டு வந்துட்டாங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எங்களோட கூட்டத்துக்கு இந்த ஒன்று போதும். இந்த ஒன்று வந்து ஆக்சுவலாக அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அது இருக்கட்டும். நாங்கள் திருப்பி 3 months கழிச்சு வந்து அது ஏதாவது ஒரு குட்டியை பிடிச்சி போன்றேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் விஷயம். அவங்க பண்ணுறது ஹண்டிங்காக இருந்தாலும் நேச்சுரலாக அவங்க வந்து ஈக்கோ சிஸ்டத்தை என்ன பண்ணக்கூடாது, அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை பற்றி நான் பேசினா நிறைய பேசுவேன், பட் எனிவே நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளவு பெரிய கன்சர்ன் ஆண்டவருக்கு இருந்திருக்குதுன்றதை இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தது, புது வீட்டை கட்டினால் அதில் என்ன பண்ணுங்க, யாராவது உங்கள் மெத்தையிலேருந்து கீழே விழுந்துடக்கூடாது, நீங்கள் கைப்பிடி சுவரை கட்டணும். திராட்சை தோட்டத்தில் பலவிதமான விதையை விதைக்கக்கூடாது. நீ தரித்துக் கொள்கிற உன் மேல் சட்டையிலே 4 ஓரங்களிலும் என்ன உண்டு பண்ணணும், தொங்கல்கள், டாசல்ஸ். இது நம்ம பார்த்தோம். இந்த தொங்கல்களுடைய நோக்கம் என்ன, 4 திசை. இந்த தொங்கல்கள் ஆடையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டாசல்ஸ், ஜூவிஷ் ட்ரெஸ்ஸில் வந்து தொங்கல்கள் இருக்குது. இந்த தொங்கல்களோட நோக்கம் என்ன, கமாண்ட்மெண்ட், சட்டத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த லாஸை நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ அந்த டாசல்ஸ் இருக்கும். அந்த டாசல்ஸ் ஒவ்வொன்றும் என்ன சொல்லுதுன்னா, அதான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இதில் இருக்க இந்த டாசல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு லா, ஒரு டாசலும் ஒவ்வொரு லா. ஸோ இதுதான் ஜூவிஷ் ட்ரெஸ்ஸிங்கில் வருது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா மாறுது. ஸோ இந்த டாசல்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, இட் கண்ட்ரோல்ஸ் யூ அப்பர் அண்ட் லோவர், இட் கண்ட்ரோல்ஸ் யுவர் பாடி. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறார். ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், 4 பக்கமும் டாசல் இருக்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கு, 4 பக்கமும் தொங்கல்கள் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்தது டவுட்டு. அது வந்து ஒரு சில நேரங்களில் வந்து உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லி வரும்போது, டவுட், இன்ஃபிடலிட்டி, துரோகம் அப்படி வரும்போது அதுக்கு ஒரு ப்ராவிடன்ஸ் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த துரோகம் பண்ண வந்தால் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபோரம் வச்சுருக்கிறாரு. எங்களுக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றது யூ ஹாவ் டு ப்ரூவ். அதுக்கு ப்ராப்பரான ஃபோரம், ப்ராப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே கொடுக்கப்படுது. அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் தொடர்ந்து அந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். லாஸ் ஆஃப் இன்ஃபிடலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன தப்புக்கு, என்ன விதமான துரோகங்களுக்கு என்னென்ன ஃபைன் அண்ட் பனிஷ்மெண்ட், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பட் இது எல்லாமே வந்து வெரி ப்ரிமிட்டிவ். அதனால் நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய லா அண்ட் ரூல்ஸை வச்சு இது என்ன இப்படி இருக்குது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து மனிதர்கள் தங்களுடைய அனுபவ ரீதியாகத்தான் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஓ இதெல்லாமே கூட இப்படி கூட மிஸ்டேக் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இது வந்து வெரி ப்ரிமிட்டிவ். அதே நேரத்தில் நம்ம அதை ஜட்ஜ் பண்ணாமல் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரப்படுது. அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். அதில் வேர்ஸ் நம்பர் 29 வந்து ஒத்துக்க முடியாது. 29ஆம் வசனம், இட் இஸ் அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத we cannot accept it today. ஆனால் அன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு செக்காவது அங்கே வைக்கப்படுது. அப்படி தான் எடுத்துக்க முடியும். படிச்சிட்டிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். 23 சாப்டர், சமூக தூய்மை. சமூக தூய்மை அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, பிசிக்கலி மாறுபாடான தோற்றங்களை உடையவர்கள், அதுக்கப்புறம் அந்த விதை அடிக்கப்பட்டவர் அப்படி சொல்றது செக்ஷுவலி இம்பார்ட்டன்ட் பர்சன். இவங்க யாரும் ஆண்டுடைய சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அதுவும் இன்னைக்கு நம்ம we can challenge it. நம்ம இன்னைக்கு அப்படி பண்றதில்லை நியூ டெஸ்டமென்ட் சபையில், பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அன்னைக்கு வந்து அவங்க அதை என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபிசிக்கல் ஹைஜீன் அண்ட் ஃபிசிக்கல் பியூரிட்டிக்குள்ளே அதை கொண்டு வரதுனால அதை வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த மோவாபைட்ஸு, அமோனைட்ஸ், வேறு மக்கள், அப்புறம் தகப்பன் பெயர் அறியாமல் பிறந்தவர்கள், இப்படிப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்றத அங்கே. ஸோ அவங்க என்ன அந்த கேம்புக்குள்ளே ஒரு ஜென்யூன் அண்ட் பியூரிட்டி இருக்கணும் அப்படின்றத அவங்க எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பிழையாம் பற்றி அகைன் நமக்கு நோட்ஸ் வருது. அந்த பிழையாம் அவங்கள ஞாபகப்படுத்துகிறாங்க, பிழையாம் எப்படிலாம் அவங்களுக்கு செய்தார் அதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்கள் அமோனைட்ஸ் அண்ட் மோவாபைட்ஸ் நீங்கள் உள்ளே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதோமைட்டை வெறுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் வேர்ஸ் 7.
ஏதோமியரே நீங்க கூட அவங்க அவங்க தேசத்தில் நீங்க பரதேசியா இருந்தீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 தலைமுறைக்கு அப்புறம் ஏடோமைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஏடோமைட்டுடைய தாத்தா ஒருத்தர் வர்றாருன்னா அவருடைய பேர பிள்ளைங்க இஸ்ரேல் மக்களா மாறிடலாம். ரூல்ஸ் இவங்களது வந்து 10th ஜெனரேஷன் கூட இவங்க ஜாயின் பண்ணக்கூடாது. மேபி 11th and 12th, ஐ டோன்ட் நோ. ஏன் 10th சொல்றானா, 10th அப்புறம் யாருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. கரெக்டு தானே? நம்ம இங்க இருக்கிற நம்ம எல்லாரையே 4 தலைமுறை சொல்ல முடியுமா? 5? யாரோ ஒருத்தர் அன்னைக்கு சொன்னாங்க, நான் 7 சொல்லுவேன்னாங்க. பட் இட் இஸ் அப் டு தம். 7க்கு ப்ரூஃப் காட்ட முடியாது. அந்த ரூல்ஸ் பாளையம் பாளையம் சொல்றது அவங்க வில்லேஜ், அவங்களுடைய ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜுக்கு ஒரு அவுட்டர் ரீஜன். லெப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரீஜன்ல தான் இருப்பாங்க. லெப்பர்ஸ் இருப்பாங்க. வேற யாரெல்லாம் இருந்தா? யாரெல்லாம் பாளையத்துக்கு புறம்பே குடியிருந்தார்கள்? நம்ம லேகியோன், கல்லுகளினாலே தன்னை அடித்துக் கொண்ட லேகியோன் எங்க இருப்பாரு? கல்லறை அவுட்டு. வேற எல்லாம் எதெல்லாம் அவுட் இருக்கும்? ஹாஸ்பிட்டல். நீங்க மாடர்ன் ஹாஸ்பிட்டல் நீங்க என்னப்பா தம்பி, இப்ப இருக்கிற மாடர்ன் ஹாஸ்பிட்டல் யோசிக்க முடியாது. ட்ரீட்மெண்ட் வாட் எவர் இட் இஸ், நீங்க தீட்டு நீங்க என்ன பண்ணிடுவீங்க? யூ வில் பி டேக்கன் இயர் அவுட். ஜீசஸ் வெளியா உள்ளியா? உள்ள இருந்து வெளில போயிட்டாரு. ஸோ பாளையத்துக்கு புறம்பே. கரெக்டா? பாளையத்துக்கு புறம்பே. நம்ம ஊழியம் பாளையத்துக்கு புறம்பே. ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ பாளையத்துக்கு புறம்பே தான் எல்லா குப்பை எல்லாமே கொட்டுறது. இப்போ இங்கே ஊரில் வர குப்பைகள்லாம் எங்கே கொட்டப்படும்? ஸோ இந்த பாளையத்துக்கு புறம்பே வெளியில் அவுட்டர் லைஃப் இருக்கான லைஃப் இருந்துச்சு. அதை பற்றி யாரும் கேர் பண்ணல. பேத்தட்டிக் லைஃப். ஆனால் அந்த பேத்தட்டிக் லைஃப்ல இருக்கவங்கள பார்க்கறதுக்கு தான் யார் போறா? கல்லர் எங்க இருப்பாங்க? இன்னும் நீங்க சொல்லாத லிஸ்ட். கல்லரை பத்தி சொல்லல. கல்லர் எங்க இருப்பாங்க? பாளையத்துக்கு உள்ள இருப்பாங்களா, பாளையத்துக்கு வெளியே இருப்பாங்களா? வெளில இருப்பாங்க. பாளையத்துக்கு உள்ள வருவாங்க ராத்திரியில. கரெக்டா? ரைட். வேற யாரு? ஆர்மி. மேக்ஸிமம் ஆர்மி வெளில தான் நிற்கும். ஆர்மி உள்ள இருக்காது. ஆர்மி வெளில தான் இருக்கும். ஆர்மி கேப்டன் ஆனா உள்ள வந்துருவாரு. பட் ஆர்மி எங்க விட்டு வருவாரு? வெளில தான் நிற்கும். ஸோ இப்படி கஷ்டப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்தார். அப்பொழுது அவர் கூட முறுமுறுக்கிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், கடன்பட்டவர்கள், ஒரு பெரிய டீம் யார் கூட ஜாயின் பண்ணாங்க? ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்கிட்டார். ஏன்னா இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல. என்ன பண்றது? பாளையத்துக்கு புறம்பே ஓடிட்டா சேஃப். ஸோ இப்படி பெரிய டீம் அங்க இருக்குது. ரைட். சூப்பரான ஒரு அர்த்தம் கிடைச்சது. அரேமிய பாஷையில பாவின்னு சொன்னாலும் கடன்பட்டவங்கன்னு சொன்னாலும் ஒரே வார்த்தை தான். டிஸ்டிங்ஷனா சொல்லிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நீங்க எங்கெல்லாம் பாவின்னு பார்க்குறீங்களோ அங்க நீங்க கடன்பட்டவர்னு பார்த்துக்கலாம் ஜீசஸுடைய காலத்துல. அதனால தான் லூக்காலையும் மத்தேயுலையும் லார்ட்ஸ் பிரேயர் வரும்போது எப்படி வருது? ஒரு இடத்துல எங்கள் குற்றங்களே, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் வருது மேத்யூ. லூக்ல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் இருக்குது. இதுல யார் கரெக்ட்? எப்படி ரெண்டுமே கரெக்ட்? இப்ப நான் சொன்ன விளக்கம் சொன்னாதான் கரெக்ட் ஆகும். ரெண்டுத்துக்கும் ஆக்சுவலா அரமேக்குன்றது எபிரேயம் கிடையாது. அரமேக்கு தான் ஜீசஸ் பேசின வார்த்தை. ஸோ ஜீசஸ் பேசின லாங்குவேஜ் அரமேக் லாங்குவேஜில் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான். ரைட். ஸோ இதில் எந்த லார்ட்ஸ் பிரேயர் நம்ம எடுத்துக்கலாம்? எது ஈஸி, எது எளிது? கடன் இது எளிதா? அதுதான் கஷ்டம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிங்க சொல்றதுதான் கஷ்டம். ஏன்னா அங்க நீங்க ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எங்கள் குற்றங்களை, எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவங்க குற்றங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்றதுக்கு கூட நீங்க மனசோட போயிடும். அது செய்யலனாலும் தப்பிச்சிருவீங்க. ஆனா என் கடனை மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லி ஜோம் பண்ணீங்கன்னா பக்கத்துல உங்க கடன் வாங்கினவர் வந்து உட்கார்ந்தாருன்னு வச்சுக்க, தேங்க்யூ அம்மா, ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். 10,000 நஷ்டமாயிரும். அட்லீஸ்ட் 10,000 கொடுத்துருந்தா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆக்சுவலா அங்க வந்து எக்கனாமிக்கலி, அதனால தான் நீங்க பாருங்க அதிகமா எந்த வார்த்தை சொல்லி ஜோம் பண்றோம்? எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது. ஆனால் கடன்கள்ன்றது பொதுவாக தளத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டுருச்சு? தவிர்க்கப்படுது. பட் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸில் ஒரு வாரம் இது இப்படியும் ஒரு வாரம் அப்படியும் பண்ணால் எப்படி இருக்கும்?
அதில் அங்கே சிக்கல் வருது இல்லை, கடன் வரும்போது சிக்கல் வருது இல்லை, கரெக்ட். ஸோ பாலிஷ்ட் டேர்ம் தான் குற்றம். இப்போ எங்களுக்கு விரோதமாக குற்றம் அப்படின்னு சொல்லும்போது நீங்களா எங்களுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சிருக்கலாம்னு ஒருத்தரை யோசிக்காத வரைக்கும் அது குற்றமாக இருக்காது. ஆனால் கடன் அப்படி இல்லை, கடன் அப்படிதான். அப்போ கடன் ஃபிக்ஸ்டு. அப்போது எங்கள் யாரிடமாவது நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம்னா அவங்க கடனை மன்னிக்கிறது போல, நாங்கள் யாருக்கா கடன் கொடுத்துருந்தோம்னா அவங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீங்கள் என்ன பண்ணிருங்க. ஒரு ஊழியக்காரர் இதை செஞ்சிருக்கிறார். அவருக்கு மரணம் சம்பவிக்கும், திரும்பி வரமாட்டேன்னு தெரிஞ்ச உடனே யாரெல்லாம் அவர்கிட்ட காசு வாங்கியிருந்தாங்களோ அவங்க கிட்டலாம் நீங்கள் காசு என்ன பண்ண வேண்டாம், எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். இது செஞ்சிருக்காங்க. இதுதான் டீப் ரீடிங் ஆஃப் பைபிள். ஷாலோ ரீடிங் இல்லை, டீப் ரீடிங். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் படிக்கணும். ரெண்டுத்தையும் படிக்கும்போது டெப்ட் கேன்சலேஷன் இஸ் கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ். டெப்ட் கேன்சலேஷன் இஸ் கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ். ரைட். ஆனால் இது நிறையா இருக்குது டெப்ட் பற்றி, அதனால் போயிடுவோம். அடுத்தது நீங்கள் எப்படி உங்களுடைய நேச்சுரல் கால் எவ்ரிடே, உங்களுடைய இயற்கை உபாதையை நீங்கள் கழிக்க போகும்போது எப்படி நடந்துக்கணுன்றது ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கோல் எடுத்துகிட்டு போகணும், ஒரு குழியை உண்டாக்கணும், அந்த குழியில் நீங்கள் இயற்கை உபாதையை நீங்கள் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும். ஆமாம், ரைட். ஸோ ரொம்ப அந்த ஹைஜீன், தொற்று வியாதிகள் பரவாமல் உங்கள் இதுக்கும் நீங்கள் எங்கே தான் போய் ஆகணும், எல்லாரும் போய் ஆகணும். அதுக்கு எங்கே போய் ஆகணும், பாளையத்துக்கு வெளியில் நீங்கள் வந்து தான் ஆகணும். ஸோ அங்கே தான் நீங்கள் அதை செய்யணும். அதுக்கும் டெரிட்டரி கொடுக்கப்படுது, அந்த டெரிட்டரியில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். ரைட். சரி, அடுத்தது போயிடலாமா. அவர் என்ன சொல்கிறார், ரீசன் சொல்கிறாரு, பாளையத்தில் ஆண்டவர் இருக்கிறதுனால நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்றத அவர் அங்கே சொல்கிறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்காரனை பற்றி பேசுகிறாரு. வேலைக்காரன் ஓடி வந்துட்டாங்கன்னா அவங்க எஜமான்ட்ட உடனே கொடுத்துடாதீங்க, அவனை ஒடுக்காதீங்க, இல்லை அவரை வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது செக்ஷுவாலிட்டி, இயற்கைக்கு மாறான செக்ஷுவாலிட்டியில் இன்டல்ஜ் ஆகக்கூடாதுன்றதை அங்கே அவங்களுக்கு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி கடவுள்கிட்ட காணிக்க கொடுக்க வரும்போது எதெல்லாம் காணிக்க கொடுக்கக்கூடாதுன்றதை அங்கே அவங்களுக்கு சொல்கிறாரு. படிச்சுக்கோங்க. அது நம்ம உங்களுக்கு டவுட்னா நீங்கள் கேளுங்க. கடனாக கொடுக்குற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும், கடனாக கொடுக்குற வேற எந்த பொருளுக்கும் சகோதரன் கையில் என்ன பண்ணக்கூடாது, சகோதரன் கையில் வட்டி வாங்க வேண்டாம், அந்நியர் கையில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, வட்டி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பொருத்தனை பண்ணா தாமதம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. நீ சொல்லிட்டுனா கண்டிப்பா அதை செஞ்சாகணுன்றத சொல்றாரு. அடுத்தது 24 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் ஆசை தீர அதோடைய பழங்களை என்ன பண்ணலாம், ஆனா பேக்கெட் போட்டு பார்சல் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது, நீங்க சாப்பிடலாம். இந்த ரூல்ஸ் இன்னைக்கு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இருக்குல்ல, இருக்கு. மாமரத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் சொன்னார், ஓனர் சொன்னார், இல்லை பறிச்சுக்குங்க சார், 2 பறிச்சுக்குங்க சார். பறிச்சுக்க. இப்போ கூட முருங்கைக்காய் நம்ம இருந்துச்சா சொல்கிறோம்ல, பறிச்சுக்குங்க, எடுத்துக்குங்க சொல்கிறோமா? அவ்வளோதான், எடுத்துங்க. அப்போ என்னன்னா இது ஜெனரசிட்டி. ஏன் இதே மாதிரி சொல்லணும்? வை, இதை விட்டுருவோம், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, வை இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்ன இருக்கலாம்? இல்லை ஒருத்தவங்க தோட்டத்துக்குள்ள நீ போவாங்கன்னா பறிச்சு சாப்பிட வைங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒன்று அவங்க பசி கொடுமை, அப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு தான் பறிக்கிறாங்க. ஏன்னா இந்த மரமும் இந்த நிலமும் இந்த மரமும் உங்களுக்கு யூ ஆர் நாட் தி ஓனர். கரெக்டா? நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கும் இது ப்ராக்டிக்கல், இங்கே இருக்கிற நமக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி. இந்த எதையெல்லாம் பூமியோடு சம்மந்தப்பட்டதோ அதுக்கு நாம ஓனர் கிடையாது. இன்க்ளூடிங் அவர் நம்முடைய வீடுலேருந்து சொல்கிறேன், நம்ம ஓனரே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது பட் ரொம்ப பயந்து படித்த பைபிள் போர்ஷன் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, ஐயோ நான் என்ன செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி என் தானியத்தை எல்லாம் நான் அதில் சேர்த்து வைப்பேன், ஆத்துமாவே மகிழ்ச்சியாயிரு, இன்னும் பல ஆண்டுகளுக்கு உனக்கான சாப்பாடு என்ன பண்ணப்பட்டிருக்குது. ஆமாம், அவனை ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார், மதிகேடனே இன்று இரவு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்ததெல்லாம் யாருடையதாகும் என்று கேட்கிறார். ரொம்ப ஒரு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் அந்த 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 மனசு சந்தோஷமா இருக்க கூடாது?
அது இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த வசனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் அந்த மனுஷன் ஒரு நாள் சந்தோஷமா இருந்ததே யாருக்கும் பிடிக்கலையா? வை? இது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்றது? தேவைக்கு அதிகமாக வச்சுட்டு ஹோல்ட் பண்றாரு, சேர்த்து வைக்கிறாரு, மற்றவங்களுக்கு கொடுக்குன்ற மனசு வரல, பொருள் மேல நம்பிக்கை வைக்கிறார். ஆமா, இது இது எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு சூப்பரான விளக்கம் நான் ரீசெண்டாக படித்தேன். அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்போ சொல்றது எல்லாமே அதுக்கப்புறம் அந்த மனுஷனோட செயல்கள். ஆனால் ஜீசஸ் பார்த்தீங்கன்னா முதல் லைன்லேயே சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் முடிஞ்சிச்சு. அங்கே முடிஞ்சிச்சு தியாலஜி. என்னது? ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐஸ்வர்யவான் தன் நிலத்திலே நன்றாக விளைவித்தார்னு சொல்லல. நிலம் நன்றாய் விளைந்தது என்று சொன்னால் நிலம் தான் நன்றாய் விளைந்தது. அப்ப அதுக்கு காரணம் ஐஸ்வர்யவான் இல்ல, ஆண்டவர். So product comes from God. அப்ப ப்ராடக்டோட ரியல் ஓனர் யாரு? ஆண்டவர். ப்ராடக்ட் இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணி ஆகணும்? ப்ராடக்டை வெளியில கொண்டு வரணும். ப்ராடக்டை வெளில கொண்டு வரணும்னா யாரை நம்ம, உங்களுக்கு புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா அவரை தூக்கினா தான் ப்ராடக்டை வெளில கொண்டு வர முடியும். நேச்சுரல். ஸோ உங்களுடைய மரங்களுக்கு நீங்கள் ஓனர் இல்லை. வந்தா பசி அதில் சாப்பிட்றது இட்ஸ் அ நேச்சுரல் திங். யூ ஹேவ் டு அலோவ். ஏன்னா ஓனர் யார் தான்? ரியல் ஓனர் நான் தான். ரைட். அப்படி நான் தரமாட்டேன், மரமே மரத்தில் விழுந்த அத்தனை பழங்களும் எனக்கு தான் சொந்தம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த வசனம் திருப்பி அப்ளை ஆகுது. இன்று இரவு எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த மரங்கள்லாம் என்ன ஆகும்? அடுத்து அவங்களுடைய ஜென்ரேஷன் வருவாங்க, எங்க அப்பா சும்மா இந்த மரத்தை சுற்றி வந்தாரு, இது மொத்தமா நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? ரைட். அடுத்தது டிவோர்ஸ். ரிகார்டிங் டிவோர்ஸ் சாப்டர் 24ல பார்த்தோம். ஸோ டிவோர்ஸ் வரும்போது அவர் என்ன பண்றாரு? இதை ஒருத்தங்க சொல்றாங்க, கணவருக்கு ஒரு 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 இது தரப்படுது, சிறப்பு உரிமை. இஃப் ஹி ஃபீல்ஸ் அவங்க அவருக்கு விரோதமாக இருக்காங்க, துரோகம் பண்ணுறாங்க, பிடிக்கல அப்படின்ற ஒரு செயல் வரும்போது யூ கேன் ரைட் ஒரு டாக்குமெண்ட். ரைட், நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விடுறதுக்கான, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான அந்த உரிமை வந்து அவருக்கு தரப்படுது. ஆனாலும் ஒருத்தங்க என்ன ஒரு அற்புதமான விளக்கம் சொல்கிறாங்க, இங்கே உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மேலே அவருக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்பவும் அவங்கள அவரால் என்ன பண்ண முடியாது? சேர்த்துக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்படுகிற யாரையும் அவங்க என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்ளலாம், மறுமணம் செய்து கொள்ளலாம். இந்த விஷயத்துல 3500 இயர்ஸ் முன்னாடி அதை யோசிக்கும் போது அது ஒரு பெரிய புரட்சி. ஏன்னா பல சமுதாயங்களில் மறுமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு என்ன பண்ணப்படலை, அது ஒரு பாவமாகவே பார்த்துட்டாங்க. பட் இதுக்கான ப்ரொவிஷனை இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, அந்த லிமிட்டில் நம்ம அதை விட்டுருவோம். அடுத்தது போயிடலாம். 5வது வசனம். இதை நம்ம அப்போவே பார்த்தோம். ஒரு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா 1 இயருக்கு அவரை நீங்கள் என்ன பண்ண வேணாம், அவரை இது பண்ண, இதுவும் டெய்லி எத்திக்ஸ் விட்டுருங்க. 2வது, மாவு அரைக்கிற மில், ஃப்ளோர் மில் இருக்குல்ல, மாவு அரைக்கிற கல் இருக்கு. நம்ம ஊரில் வந்து வேற மாதிரி இருக்கும், ஆட்டங்கல் மாதிரி ஆட்டுவோம். அப்போ அந்த மாவு அரைக்கிற கல், நம்ம ஊரில் மாவு அரைக்கிறதுன்றது விசேஷத்துக்கு ஆட்டுறது. ஏன்னா நமக்கு எப்படி, நம்முடைய குக்கிங் சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய கிரெயின் வந்து அதோடைய மேல் தோல் வந்து ஹார்டு. அதனால் நம்ம கிரெயினுடைய மேல் தோலை தூக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அவங்க ஊருடைய ப்ராசஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க ஊரில் கிரெயினுடைய மேல் தோல் ரொம்ப சாஃப்ட். வீட்டாக இருந்தாலும் பார்லியாக இருந்தாலும் கிரெயினுடைய மேல் தோலோடு என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். நம்மளோட உமி ஸ்ட்ராங், அவங்களோட உமி கம்மி. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய இதில் அதை குக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, நம்மளை மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணி சாப்பிடுவாங்க. பேக்கிங், சுட்டு சாப்பிடுவாங்க. பேக்கிங்னா சுட்டு தானே இல்லை, சுட்டு சாப்பிடுவாங்க. அப்போது அது சப்பாத்தியாகவோ பிரெட்டாகவோ சுட்டு சாப்பிடுவாங்க. அப்போது நம்ம ஊரில் அந்த உலக்கையும் இதுவும் எவ்வளவு முக்கியமோ, ஏன்னா அந்த உமியிலிருந்து நெல் கிரெயின்லேருந்து அரிசியை பிரித்து எடுக்கிறதுக்கு அந்த இது எவ்வளவு முக்கியமோ, வீட்டுக்கு வீடு அது இருந்திருக்கும், அது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி தான் இது முக்கியம். இது இருந்தால் தான் அவங்களால அந்த கிரெயினை என்னவா மாற்ற முடியும், பவுடராக மாற்ற முடியும். இன்றைக்கி இருக்கிற ஃபைன் ஃப்ளாரா மைதா மாதிரி மாற்ற முடியலனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ளாரா மாற்றுவாங்க. இதை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த குடும்பமே எப்படி இருக்கும்,
பட்டினியா கிடக்கும். அதனால கடனும் எதுவோ என்ன வேணா இருக்கட்டும், அடகுக்கு அதை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இல்ல எவ்வளவு பெரிய லைஃப் எத்திக்ஸ். அடகு வைக்கிறதுக்கு அதை என்ன பண்ணக்கூடாது, அதை வாங்கக்கூடாது. ஒண்ணு, அது ஜீவனை அடகு வைக்கிறதுக்கு போல ஆகும். இல்ல எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி, அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது. இந்த இஸ்மவேல் புத்திரர்லாம் சொல்றாங்கல்ல, அந்த குதிரை ஒட்டகத்தில் வந்தாங்க, ஜோசப் எடுத்துட்டு போனாங்க. அவங்களாம் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 300-400 பேர் வரும். ஒரு கிராமமே மூவ் ஆகி வரும். இந்த மாதிரி கிராமங்கள் மூவ் ஆகி வரும்போது அந்த மக்கள் எல்லாம் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. எப்படின்னா, நான் சும்மா ஒரு இதில் படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மோளம் எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா, இந்த மோளங்கள் அடித்தாங்கன்னா பக்கத்து கிராமத்துக்கு நியூஸ் சொல்கிறதுக்காக தான். இங்கே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான டியூனு நியூஸ். இந்த மாதிரி திடீர்னு ட்ராவலர்ஸ் வருவாங்க ஒட்டகங்களில். இதில் தான் ட்ராவலர்ஸ் வருவாங்க. இந்த ட்ராவலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சரு, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு, சென்ட்டு, ஒரு நிமிஷம் ஹைஃபை திங்ஸ், அன்றைக்கி இருந்த ஹைஃபை திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது கண்ணாடியே ஒரு 2 முறை பார்த்தவங்க, 3 முறை பார்த்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க ஃபேஸை கண்ணாடியில் 1 முறை 2 முறை பார்க்காதவங்கலாம் இருப்பாங்க. சொல்லுது புரியுதா? ஆமாம். அது மாதிரி வந்து அந்த மோந்து பார்க்குற அந்த மிளகு, பட்டை, கிராமு, இதெல்லாம் ஏலக்காய், டீ வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை குடிச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பார் அந்த தாத்தா கதையை. நான் டீ குடிச்சும் போயிருப்பா ஒரு டம்ளர், அங்கே தாத்தா அங்கே போகும்போது அந்த சகாரா பாலைவனத்தில் வச்சு குடிச்சேன்னு சொல்லி கதை சொல்லுவேன். நீங்கள் அந்த நாவல்ஸ்லாம் நீங்கள் அந்த நாவல்ஸ்லாம் படிச்சிங்கன்னா இருக்கும். ஒரு ஆள் எங்கேயாவது ஓடி போயிட்டு ஓடி வந்திருப்பான். அவன் தான் அந்த ஊரில் ஸ்டோரி டெல்லர். மக்கள் எல்லாருக்கும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அது நம்ம ஊர்லேயே இருந்துச்சு ஒரு 50 வருஷம் முன்னாடி. நான் பட்டணம் போனேனே, சென்னை போனேனே, அந்த எல்ஐசி பில்டிங்கை பார்த்தேனே, 14 மாடிப்பா அப்படி சொல்லி கதை இன்னும் கொஞ்சம் அளந்து விடுவார். மேகமே அதை என்ன பண்ணுது, அது லைட்டாக அப்படி தட்டி போச்சுன்னு சொல்லுவார். என்ன நம்ம பார்க்கலையே, அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த மாதிரி மக்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவங்க கிட்ட இந்த ஹியூமன்ஸை வாங்குற பழக்கம் இருக்கு. இந்த வில்லேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ். இங்கே வந்து நான் சொல்கிற நாவல் படிங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, டைம் இருந்துச்சுன்னா, ரூட்ஸ் அப்படின்னு ஒரு நாவல். அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கன்ஸ் மக்களை வந்து பிடிக்கிறதுக்காக வெள்ளைக்காரங்க அந்த குதிரைகளில் வந்து இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவள் அந்த பர்ச்சேசிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ரொம்ப மோசமானவங்க, தப்பு பண்ணவங்க, அவங்களெல்லாம் அப்படி கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஜோசப் ஸ்டோரி மாதிரி தான், அவங்க பிடிச்சி வச்சு சேல் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட இது வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றதை ஆண்டவர் வந்து அங்கே அவங்ககிட்ட சொல்கிறார். சரி, அடுத்தது லெப்ரசி. ஆல்ரெடி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடுறாரு. அடுத்து சொல்கிறாரு பாருங்க, சப்போஸ் நீங்கள் கடன் வாங்கினதுக்கப்புறம் அந்த கடன் உங்களுக்கு அந்த இஎம்ஐ பே பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்கு உள்ளே போய் வாங்கக்கூடாது. ஏன்? என்ன இருக்கலாம், வெளில நின்று வாங்கணும்னு போட்டிருக்கு. ஏன்? உள்ள வந்து வாங்கிக்கங்க சார்னு சொல்றாங்கல்ல, உள்ள வந்து கொடுக்கல, இல்லை வெளிலேருந்தே வாங்கிட்டு போயிருன்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள வந்து தான், அது நம்ம ஊர் கல்ச்சர்ல வீட்டுக்குள்ள வந்து தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. காசு வெளில நின்று வாங்காதீங்க, வெளில போய் தான் கொடுக்கணும். இது என்னவா இருக்கலாம், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம்? எனக்கு ஒரு விளக்கம் இருக்கு, நீங்க உங்களுக்கு எதாவது இருக்கான்னு பார்க்க வந்தேன். நான் கொடுக்குற விளக்கம் தான், இதுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிலேருந்து வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் விட்னஸ் இருக்கா, சூப்பர் சூப்பர், நான் அதை யோசிக்கல, பப்ளிக் விட்னஸ் இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, உள்ள போனால் நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க, ஏன்னா நீங்கள் தான் கடன் கொடுத்தவர், நீங்கள் பெரிய ஆள். ஸோ நீங்கள் உள்ளே போனால் அதை பற்றி மற்றவங்க தப்பாக பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் கடன் கொடுத்துருக்கீங்க, அவங்க ரொம்ப உங்கள் முன்னாடி அவங்க வீக் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வாங்க போகும்போது உள்ளே போகாதீங்க, வெளில இருங்க. அவர் சொன்ன விஷயம் எல்லாரும் பார்க்கட்டும், நீங்கள் ஜென்யூனாக வாங்கிட்டு என்ன பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. உள்ளே போய் நீங்கள் யூ ஷுட் நாட் ஆக்ட் லைக் அ பாஸ் இன்சைட். ஏன்னா நீங்கள் வந்தது வேறு விஷயம், அவங்களுடைய மான பிரச்சனை. அதே மாதிரி அவர் ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை, வெளில வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் கடனால் இல்லை, நான் கொடுத்து முடிச்சிட்டேன், அது ஒரு மரியாதையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு விஷயம் பார்த்தீங்களா, சின்ன விஷயம் தான், பட் அதுக்கு நம்ம நிறைய விளக்கம் கொடுக்க முடியுது. அடுத்தது, சப்போஸ்
அவங்க ஏழையா இருந்தா அவங்க அடக வச்சுக்கிட்டு நீங்க ராத்திரியெல்லாம் நித்திரை செய்யாம அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப வந்து அந்த அடகு அவனுக்கு என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்கன்றார். எவ்வளோ பெரிய விஷயம். இதை செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போறீங்கன்னா திருப்பி வந்து என்ன பண்ணுறங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் இன்னொன்று இருக்குது, உள்ளே போகிறது. உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சொல்கிறேன் குத்து விளக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உள்ளே வந்து என்ன பண்ணுவீங்க, குத்து விளக்கு அப்படி வைங்க, இருங்க இருங்க, அதை கட்டுங்க, அதை எடுங்க அப்படி கேட்பீங்க. கரெக்டா அப்படி இல்லையா? எதுனாலும் கொடுங்க, இது நல்லா இருக்கே, இது கொடுங்க, இன்னொரு நான் 1000 ரூபா போட்டு தரேங்க, நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, அதை மாதிரி செய்யாதீங்க. கூலி, கூலி வந்து அன்னைக்கு அப்போல்லாம் தினக்கூலி தான். இப்போ நம்ம மாச கூலி வாங்குறோம். மாச கூலி வாங்கினா மாதம், தினக்கூலி வாங்கினா தினம், வாரக்கூலி வாங்கினா வாரம், வருஷத்துக்கு யாரும் கூலி வாங்குறதுல நினைக்கிறேன். இருக்கா? ஆனுவலில் யாரும் வாங்குறது இல்லை. இப்போ மாதம் வரைக்கும் வாங்குற அளவில் நம்ம இருக்கோம். பட் அந்தந்த கூலியை அந்தந்த ஃபிக்ஸ்டு டேட்டில் என்ன பண்ணணும், கொடுத்துடணும். அது உங்களுக்கு வந்து சப்போஸ் டெய்லி வேஜஸ்னால் வீட்டுக்கு போகும்போது, இன்றைக்கும் நம்ம எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுறோம்ல. நம்ம எல்லாம் நம்ம வீடுகளில் டெய்லி வேஜ் யாராவது வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஈவினிங் கொடுத்துட்றோம். அட்லீஸ்ட் ஃபுல் கொடுக்க முடியலனா கூட கொஞ்சமாவது கொடுத்துட்றோம். ஏன்னா அந்த டெய்லி வேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் இருக்காது. ஸோ நம்மால் ஒருத்தர் பசியாக இருந்தாங்க, நம்மால் ஒருத்தங்க அழுகுறாங்க அப்படின்னும் போது அது வந்து தவறு அப்படின்றத ஆண்டவங்க சொல்கிறார். அதே மாதிரி அடுத்தது, பயிரை அறுக்கும் போது ஒரு கட்டு மறந்துட்டிங்கன்னா அந்த அந்த அதை எடுக்க திரும்பி போகக்கூடாது. உழுக்கும் போது 2-3 காய் மிஞ்சிருச்சுன்னா அதையும் என்ன பண்ணக்கூடாது, அதை எடுக்கணும். அதெல்லாம் விட்டுருங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜென்டிலாக இருங்க, ரொம்ப வந்து இறுக்கி பிடிச்சி என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. அதில் நம்ம வந்து சர்ச்லேயும் சரி, சொசைட்டிலையும் சரி, ஃபேமிலிலையும் சரி, கொஞ்சம் நேரங்கள் நம்ம எப்படி இருக்கணும், நாம் வந்து கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கணும். அது எங்கே இருக்குது தெரியுமா? கல்யாண வீடுகளில் இருக்குது. கல்யாண வீடுகளில் நீங்கள் போனீங்கன்னா யார் வந்து சாப்பிட்டாலும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஓரளவுக்கு சொல்கிறதில்ல. செய்யும் போதே, இந்த மேரேஜுக்காக செய்யும் போதே 500 பேருக்கு பத்திரிக்கை அடித்தா நம்ம எவ்வளோ பேருக்கு செய்கிறோம், ஒரு 1000, அவரை 600-700 பேருக்கு செய்வோம். நீங்கள் ரொம்ப தாராளமாக இருக்கீங்க. ஆனால் ரைட், அட்லீஸ்ட். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நார்மலாகவே ஒரு 50-60 பேர் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ரைட், அன்றைக்கி நம்ம எதுவும் சண்டையும் போட மாட்டோம், கோவப்பட மாட்டோம், அன்றைக்கி விட்டுருவோம். ஏன்னா ரைட். ஆனால் அதே ஒரு ஜென்யூன், அந்த ஒரு ஜெனராசிட்டி, அதை வந்து எப்பவுமே வந்து நம்ம லைஃப்பில் ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இது இப்படின்னு சொல்லுவாங்க, காலம் கெட்டு கிடக்குது, உங்களை ஏமாத்துறாங்க, நீங்கள் தெரியாமல் ஏமாந்துட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில நேரங்களில் பரவாயில்ல, நம்ம போயிட்டு இந்த கீரைக்கார அம்மா கிட்ட போய் முட்டி மோதுறோம் கடைசியாக, இல்லை மாலில் போனால் சார் தட் இஸ் 30 rupees சொல்கிறான், உடனே நம்ம வாங்கிடுறோம். ஆனால் அதுவே அந்த கீரைக்கார அம்மா கிட்ட இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், முட்டி மோதுவோம். அவ்வளோதான். அதனால் சில இடங்களில் we can லீவ் அப்படின்றத ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். சரி, சாப்டர் 25 அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் சகோதரனை நீங்கள் அடிக்கும் போது எத்தனை அடியாக அடிக்கணும், அங்கே இருக்கு பாருங்க, 40 வரைக்கும் அடிக்கலாம். அது ரோமன் ரூல்ஸ். ஐயா, அந்த 1:40 இது ரோமன் ரூல். பட் அது ஒரு இன்டர்நேஷனல் லாவாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? எல்லாருக்குமே அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த 40? அதுக்கு மேலே செத்து போயிடுவாங்க. அதுக்கு போதும், தட்ஸ் எனஃப். இவ்வளோதான். என்ன அடியே அடித்தாலும், எவ்வளோதான் கோவப்பட்டாலும் அதுக்கும் ஒரு லிமிட், எண்ணி தான் அடிக்கணும். இல்லை 40, டோன்ட் எக்ஸிட் 40. இல்லை 1 கூட அடிக்கலாம். இல்லை ரோமன்ஸும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களேன்னு சொல்கிறேன் நான். பின்னாடி இதே மாதிரியான விஷயங்கள் மற்ற கல்ச்சர்ஸில் என்ன பண்ணியிருந்துருக்குது இருக்குது. மேபி இவங்க கிட்ட கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அதை லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இருந்துச்சு ஜீசஸ் டைமில். இதுக்கப்புறம் தான் ரோமன்ஸ் வராங்க, 1500 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ரோமன்ஸ் வராங்க. பட் அவங்களும் வந்து ஃபிக்ஸ்டாக 39 வச்சுருக்கிறாங்க. பட் இது அப்படி இல்லை, இது 39 கிடையாது, 40 கிடையாது. இது ஆக்சுவலாக 40 மேக்ஸிமம். அதுக்குள்ளே நீங்கள் நிறுத்திக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன சொன்னாலும் 40க்குள்ளே சொல்லிக்கணும். தப்பிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு அடி வாங்குறவங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும். எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோக்குள்ள தான் அடிப்பாங்க.
அப்படி இருக்குல்ல. ஏன்னா நம்ம அடிக்கிறவங்களான்னு இருந்து நம்ம யோசிக்கிறோம் எப்பவுமே. அடி வாங்குறவங்களான்னு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பரவால்ல நம்மள எவ்வளோ அடி அடிப்பாங்க. நமக்கு தெரிஞ்சுல்ல இந்த ஸ்கூல்ல சின்ன வயசுகள்ல ஆசிரியர்கள்கிட்ட வாங்கும்போது, இந்த சார் இவ்வளோ தான் அடிப்பாரு, அடிச்சா இவ்வளோ தான் வலிக்கும்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தைரியமா என்ன பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு, அவங்க டீல் பண்ணிக்கலாம். அந்த வலி தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அதுக்கேத்த மாரி என்ன பண்ணிக்கலாம், டீல் பண்ணிக்கலாம். ஆனா இது அதுக்காக இல்ல. உன் சகோதரன் தானே, ரொம்ப போட்டு அடிச்சிறாத. கொடுமையா அதாவது ஒரு குரூவலா இருக்கக்கூடாது பனிஷ்மெண்ட்ன்றத ஆண்டவர் வந்து அங்க கொண்டு போறாரு. அடுத்தது மாடு. மாடுக்கு ஒரு நீதி. இல்ல, மாடு வாய என்ன பண்ணாதீங்க, கட்டாது. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராடக்ட்னு வரும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. ஏன்னா ப்ராடக்ட் யார் கொடுத்தது? அவர். சாப்பாடுன்னு வரும்போது எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு சொல்லி ஜெபம் பண்றதோட நோக்கமே அதுதான். ப்ராடக்ட் பிலாங்ஸ் டு காட். ஃபுட் பிலாங்ஸ் டு காட். நீங்க அதுல வந்து ரொம்ப என்ன பண்ணாதீங்க, நீங்க கஞ்சத்தனம் பண்ண வேண்டான்றத அங்க சொல்றாரு. ரைட். அடுத்தது இன்னும் சூப்பரான ஒரு லா. இது லெவரேட் மேரேஜ்னு சொல்றாங்க. என்னன்னா, இது வந்து இது ரொம்ப புரட்சியானது அன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல. அதாவது ஒரு குடும்பத்துல ஒருவருடைய மனைவி ஒருவருடைய கணவர் இறந்துட்டாங்கன்னா, அந்த மனைவி தனியாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ரைட். அப்படி தனியா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு சகோதரன், இறந்து போனவருக்கு ஒரு சகோதரன் இருந்தா, அவருக்கு நேச்சுரலி அவருக்கு ஒரு ரைட் இருக்கு. அவர் என்ன பண்ணலாம், மேரேஜ் பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னா, verse 6 என்னன்னா, சகோதரனுடைய பேர் என்ன பண்ணக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அந்த சகோதரனுடைய அந்த அங்க பாருங்க, அந்த சகோதரனுடைய பேரை இவங்களுக்கு பிறக்கிற முதல் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும், அந்த இறந்து போன கணவருடைய பேரை என்ன பண்ணணும், வைக்கணும். ஸோ இது வந்து இந்த ரூலுடைய நோக்கம் என்னன்னா, இது எங்க நம்ம பார்க்குறோம்னா, எங்க பார்க்குறோம் பைபிளில், இது ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட இடம். ரூத்து போவாஸ். ரூத்து போவாஸ். ரூத் ரூத் வந்து நம்பி வந்தாங்க. ஆனால் கணவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. அப்போ அவங்க நகோமி என்ன சொல்றாங்க, நீங்க ரீமேரேஜ் பண்ணிக்கோங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ரூத் என்ன பண்ணல, கேட்கல. அது இன்னொருத்தவங்க போயிட்டாங்க இல்லையா, ரூத் பட்டு போகல. ஏன்னா அவங்க ஒரு ரீஸ்டார்ட் பண்ணட்டும்னு நினைக்கிறாங்க நகோமி, ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தா போவாஸ் ரெடியாக இருக்காரு. ஆனால் போவாஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு தான் நான் பண்ணணும். அது இங்கே இருக்கு பாருங்க, அவர் இருக்கு. 7ஆம் வசனம். அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சகோதரன் சொல்றான்னா, அப்போ அந்த சகோதரனை கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஜட்ஜி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டணத்து மூப்பர் அவரை அழைப்பித்து அவனோட பேசி அவனை கவுன்சில் பண்ணணும். கவுன்சில் பண்ணியும் பிடிவாதமாக இருந்தா பாதரட்சியை கலற்றி, அங்க நடந்துச்சா, அந்த அந்த ஆள் வந்து செருப்பை என்ன பண்றாரு, கலட்டுறாரு. செருப்பை கலட்டணும். அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி அவன் முகத்திலே, இது அங்க இல்ல, இது அங்க இல்ல, ஏன்னா காலத்தில் அது கொஞ்சம் மாத்திட்டாங்க, ரொம்ப கொடூரமா இருக்கு விட்டுருங்க. ஸோ அந்த அது அது மாதிரி பண்ணி, அதாவது இது எதுக்காக அப்படின்னா, அது அந்த இட் இஸ் யுவர் டியூட்டி. இது இதுக்கு முன்னுதாரணம் ஒன்று இருக்கு. இது என்ன முன்னுதாரணம் இருக்குது, ஜூடாவுடைய பையன் வந்து அந்த தாமார் திருமணம் செய்து கொள்ளும் போது இதே தப்ப ஜூடா செய்கிறாரு. ஒரு பையனை மறைச்சி ஒளிச்சு வச்சிடறாரு. ஸோ இது வந்து என்ன ஆண்டவர் நினைக்கிறாருன்னா, அவங்களுக்கான நியாயமா அவங்களுக்கு அந்த பெண் தனியாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. சமாரிய ஸ்திரீ விஷயத்தில் கூட இப்படி கூட அவங்க சில பேர் கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இங்கே இருக்க எல்லா ப்ராக்டிஸ் சமாரியன்னு இருந்துச்சு. மேபி அவங்களும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கைவிடப்பட்ட ஒரு பர்சனாக கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். ரைட். இது எல்லாமே நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்தது அது 11வது வசனம் வந்து 2 பேர் சண்டை போடும்போது கூட அந்த இன்டர்ஃபை ஆகிறத பற்றி சொல்லியிருக்குது. பட் ஓகே, அது அன்னைக்கு சுச்சுவேஷனில் அது ரொம்ப ஒரு அதாவது இன்டர்ஃபை ஆக வேண்டான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான நிறைக்கற்களை என்ன பண்ண வைத்திருக்க வேண்டாம். ரைட். 13 25 13. ஆமாம், எடைக்கற்கள் வந்து நிறைவான நேர்மையான எடைக்கற்கள் உன்னிடம் இருக்கட்டும். நிறைவான நேர்மையான முகத்தல் அளவைகள் உன்னிடம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ இருக்கிற நம்மளாம் இப்போ எலக்ட்ரானிக் வந்துருச்சு. எலக்ட்ரானிக் முன்னாடி வரும்போது அவங்க அளந்து போடுறது தான்.
அவங்க நினைச்சா எவ்வளோ வேணா அளவுகளை என்ன பண்ணிக்கலாம், குறைச்சி மாற்றி செய்துக்கலாம். அது இல்லாமல் மாடர்ன் கவுண்டிங் இருக்குது பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கவுண்டிங் சிஸ்டம், அன்னைக்கு இருந்த கவுண்டிங் சிஸ்டம். அன்னைக்கு எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கும்போது இப்படி இப்படி கவுண்ட் பண்ணாலே அதை ஓவரால் சொல்லிடுவாங்க. எப்படி இவ்வளோ வேகமாக கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி தான் கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது 200 மூட்டை ரைட் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அங்கே ஒரு 220 கூட இருக்கலாம். அப்போது காலம் முழுசும் வேலை பார்த்த தொழிலாளிகள் இவங்கெல்லாம் பல வருஷத்துக்கு கொத்தடிமைகளாகவே ஒரு சில ஓனர்கள்கிட்டலாம் இருந்துட்டு போன காலங்கள்லாம் உண்டு. ஏன்னா அவங்க கவுண்டிங்கை ஒரு சில கணக்குகளில் கவுண்டிங் அவங்க தப்பாக தான் கவுண்ட் பண்ணுவாங்க. கடவுள் சொல்கிறாரு, என்றைக்குமே எப்போவுமே நம்ம கவுண்டிங்கில் மட்டும் கரெக்டாக இருக்கும். ஜென்யூன் கவுண்டிங் அது வந்து எல்லா விஷயத்துலையும் அந்த அக்கௌண்டபிலிட்டியாக நம்ம இருக்கணுன்றதை ஆண்டவர் தான் அங்கே எம்பசைஸ் பண்ணுறார். அடுத்தது அப்புறம் அமலேக்கேட்ஸ் பற்றி சொல்கிறாரு. அடுத்த சாப்டர் 26ஓட முடிச்சிடுறேன். ஸோ 26 இன்னைக்கு எழுதுனதோட முடியுது. ஸோ 26ல் என்ன சொல்கிறார் வராருன்னா, ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு பிளட்ஜ் வருஷத்தில் ஒரு முறை ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு கூடையில் எல்லாத்தையும் ஒரு நல்ல முதல்ல விளைஞ்ச எல்லாத்தையும் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி பலிபீடத்தில் வந்து நின்று நீங்கள் என்ன சொல்லணும்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதோட நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு என் தகப்பன் 5ஆம் வசனம், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்துல பரதேசியா சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். ஸோ ஒரு பெரிய ரிமெம்பரன்ஸ். அந்த ரிமெம்பரன்ஸில் எங்கே வரைக்கும் வந்து முடியுது பாருங்க. 9ஆம் வசனம், இப்போதும் எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஒரு தேசமாகிய தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் கனி முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி இந்த ஹோல் அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா 2-3 விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு, ஆண்டவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. எவ்ரிதிங் கம்ஸ் த்ரூ த கிரேஸ் ஆஃப் காட். 3வது, நாங்கள் இந்த லேண்டுக்கு நாங்கள் ஏலியன். எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் ஒரு நொமேட்ஸாக சுற்றினாங்க. இப்படி பல விஷயங்களை ஞாபகம் பண்ணிக்க சொல்கிறார். இப்படி பல விஷயங்களை நினைவு கூர்ந்துக்கணும்னு சொல்கிறார். இது இப்படி நினைவு கூறதுனால என்ன நன்மை? என்றைக்குமே அவங்க பெருமையோ, நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைப்போம், நாங்கள் எங்கள் திறமையால் இதெல்லாம் செஞ்சோன்ற நினைப்போம் அவங்களுக்கு இல்லாமல் கடவுளுடைய கிருபையை அவங்க ஞாபகம் கொண்டு வருவாங்கன்றதை தான் அங்கே ஆண்டவர் வந்து இன்டென்ஷனாக அங்கே கொடுக்குறாரு. அதுவும் பாருங்கள், என் தகப்பன் அந்நியனும் பரதேசியமாக இருந்தான். அதை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த லேண்டில் செட்டில் ஆகுறாங்களே, இவங்க செட்டில் ஆனவுடனே இவங்களுக்கு என்ன தோணும்? மற்றவங்கள ஆமாம், இதுதான். இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்டெக்ஸ்டில் கூட இந்த வசனத்தை நம்ம அப்ளை பண்ணணும். தே ஹாவ் டு திங்க், நாங்களும் இந்த லேண்டுக்கு யார் தான்? யாரும், ஒன்லி ஆண்டவர் தான் ஓனர். பூமியும் அது நிறைவும், பூமியும் அதன் குடிகளும் எல்லாமே கர்த்தருக்கு. லேண்ட் பிலாங்ஸ் டு காட். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போவுமே அந்த பரதேசினா லேண்ட்லெஸ் ஏலியன், அவங்களுக்கான ரைட்ஸை வந்து நீங்கள் என்றைக்குமே என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அதுதான், அதை தான் வந்து அந்த 26 வந்து எம்பசைஸ் பண்ணுது. ரைட். அடுத்தது வந்து தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10ல் 1 எடுத்து, எவ்ரி 3 years once, லேவியரும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் திருப்பி இன்னொரு ப்ரேயர் நம்பர் 2. அந்த ப்ரேயர் என்னன்னா, ஆண்டவரே, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை. நான் என்னுடைய கர்த்தர் கொடுத்ததிலிருந்து லேவியருக்கு, பரதேசிக்கு, திக்கற்ற பிள்ளைக்கு, விதவைக்கு நான் என்ன பண்ணேன்? நான் கொடுத்தேன். லேவியன்னு சொன்னால் ஊழியக்காரங்க, பரதேசின்னு சொல்லும் போது லேண்ட்லெஸ், வெளியாட்கள், திக்கற்ற பிள்ளைன்னு சொல்லும் போது ஃபாதர்லெஸ், மதர்லெஸ், விதவைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆதரிக்க யாரும் இல்லாதவர்கள். இவங்களை, இந்த 4 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் முக்கியத்துவம் நான் கொடுக்கணும். ரைட். இதை தான் அங்கே வந்து அந்த ப்ரேயரில், செகண்ட் ப்ரேயரில் அவர் சொல்கிறாரு. அடுத்தது, துக்கம் கொண்டாடும் போது நான் சீரியஸாக இருந்தேன். ஸோ அதையும் அங்கே சொல்கிறாரு. அதாவது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, துக்கம் அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டேரியன் துக்கம். ஒருத்தருடைய இழப்பு எல்லாருக்கும் இழப்பு, ஒருத்தவங்க சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம். இதுதான் நம்ம அந்த லா அப்படி புரிஞ்சுக்கிறோம்.
நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனோட தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. ஸோ ஒரு கவனன்டல் ஃபார்மேஷனுக்குள்ள கொண்டு வரார். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களை என்ன செய்வேன், நான் உண்டு பண்ணின எல்லா மக்களிலும், ஒரு பியூட்டிஃபுல் வசனம் அது, நான் உண்டு பண்ணின எல்லா மக்களிலும், கடவுள் சொல்றாரு நான் படைச்சவங்க தான் எல்லாரும், ஆனா அவங்க எல்லாருக்கும் நடுவில் உங்களை நான் என்ன பண்ணுவேன், ஒரு விட்னஸா மேலே கொண்டு வருவேன்றத ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான இது, அதை இன்னைக்கு பார்க்க வேணாம். 27, 28, 29, 30 4 அதிகாரமும் ஒரே கான்செப்ட் தான். இப்போ பார்த்த கடைசி வசனத்திலிருந்து ஒரு கண்டினியூஷன் தான். லைஃப் அண்ட் டெத், வாழ்வா சாவா, வாழ்வா சாவா. ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், 2 ஆப்ஷன், வாழ்வா லைஃபா டெத்தா, யூ சூஸ், இட் இஸ் அப் டு யூ அப்படின்றது தான் அந்த 27, 28. நம்ம உபாகமம்னாலே எல்லாருக்கும் எது ஞாபகத்துக்கு வரும், உபாகமம் 28. ஆமாம், முதல் 14 வசனம் மட்டும்தான் ஆசீர்வாதம், அடுத்தது ஃபுல்லாக அதிகமான அது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நீங்கள் படிச்சிருங்க, இப்போவே வீட்டில் உட்காந்து எல்லாம் படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் வில் கன்க்ளூட் உபாகமம். முடிஞ்சிச்சுன்னா புது கிளாஸுக்கு வந்து நான் என்ன யோசிச்சிருக்கிறேன்னா, கிங்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ்னு யோசிச்சு வச்சிருக்கிறேன். அரசர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் கலந்து தான் வராங்க. ஸோ நம்ம அதை பார்த்தோம்னா சாப்டர் வைஸாக போகாமல் அந்த தீம் வைஸாக கூட நம்ம போயிட்டோம்னா இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஸோ நியாயாதிபதிகள் இருந்து ஜட்ஜஸ், கிங்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், ஏன்னா நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நியாயாதிபதிகள்லேருந்து போயிடலாம். ஸோ இந்த ஒரு வாரம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் டெஸ்ட் இப்படி வைக்கலாமா, டெஸ்ட் ரைட், சும்மா டிக் அடிக்கிற மாதிரி வச்சிரும். ஓகே, ஜோமல்லா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் மோசே தாசர் ஆண்டவரே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன காரியங்களை நாங்கள் ஒருமுறை மறுபடியும் பார்க்க எங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே அதிலிருந்து புரிந்து கொண்ட வண்ணமாக எப்பொழுதும் நாங்கள் அன்பிலே, எப்பொழுதும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே, நாங்கள் எந்த ஒரு சூழலிலும் ஆண்டவரே எங்களை விட பலவீனமாக இருக்கிறவர்களை நாங்கள் தள்ளி விட்டு விடாமல் அவர்களை அரவணைக்க எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் ஆண்டவரே அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொன்னவனமாக நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நீ சொன்ன யாவையும் நான் கடைபிடித்தேன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சிறப்பான வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு பலன் தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். சோதரம், காட் பிளஸ் யூ.